by public demand from all these youngsters, they want the conversation to be in Tamil 100%. I know it's not possible with you, but please try. வணக்கம் எவ்ரிபடி. முழுசாக தமிழெல்லாம் பேச முடியுமான்னு தெரில, பட் முடிஞ்ச வரைக்கும் பேச முயற்சி பண்ணுவோம். ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வேறு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் தட் ஃபார் யூ. ஐ வில் லெட் ஹிம் டூ தட் இவென்ச்சுவலி ஆஸ் நம்ம கான்வர்சேஷன் போக போக. இவருக்கு அறிமுகம் கண்டிப்பாக தேவையில்லை, ஆனால் அந்த அறிமுகத்தில் நிறைய நகைச்சுவை இருந்துச்சு. அவங்க கொடுத்த ஒரு அறிமுகத்தில் பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. அமெரிக்காக்கெல்லாம் போய் தான் லவ் சொல்லணும்னா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்எக்ஸ்பென்சிவாக கூட இருக்காது அப்படின்ட்டாரு. அப்படி ஆக்சுவலாக நல்லா இருந்தது, கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காகவே இருந்தது. தேங்க்யூ ஃபார் தட் இன்ட்ரடக்ஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அதனால் இன்ஃபேக்ட் ஓவர் த இயர்ஸ் உங்களுடைய படங்களை, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அம்சங்களை பயங்கரமாக அனலைஸ் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் பண்ணியிருக்காங்க. படத்தை ரசிக்கிறவங்க, ஃபெஸ்டிவல் ஆடியன்ஸஸ், மற்ற டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு விஷயம் வாரணமாயிரமில் நான் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனேன், இந்த ஒரு விஷயம் காக்க காக்கல என்ன இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்னு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இந்த படங்கள்லேருந்து எடுத்து அது எப்படின்னு கேட்காம இருக்கலாம்னு நினச்சேன், விச் இஸ் அன் ஆப்வியஸ் டெம்டேஷன். இன்ஸ்டெட் வாட் ஐ தாட் வில் டூ இஸ் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் யுவர் ஃபில்மோகிராஃபி, நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுடைய சிந்தனைகள் என்னவாக இருந்துச்சு, உங்களுடைய நோக்கங்கள் என்னவாக இருந்துச்சு, இப்போ போக போக அது என்னவாக மாறி இருக்கு அப்படின்றத பொறுத்து அனெக்டோட்டலாக அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஸோ கூல் டு டூ திஸ் இன் அ தியேட்டர். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில், அதுவும் இந்த ஸ்பேஸ் ஐ திங்க் ஐ கேன் ஸ்பீக் ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்ட் மை செல்ஃப் ஆல்சோ அப்படின்னு நினைக்கிறேன். பல்வேறு விதமான ஃபார்ம்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் அவர் செல்ஸே பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஸோ மேபி இந்த இடத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுடைய மறக்க முடியாத ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடியது என்னவா இருக்கு? முதல் இந்த இடத்தினுடைய ஒரு மேஜிக் அப்படின்றது, பியூரான ஒரு வல்னரபிளாக நீங்கள் இப்போ இருந்தீங்க இந்த ஸ்பேஸ்க்குள்ள. இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும்போது நம்ம இங்கே வந்து தான் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஈவினிங் வந்து ஒரு ஃபிலிமில் இருக்கும்போது ஒரு டெஸ்ட் ரன் ஒன்று பண்ணுவோம். ஒரு ரீல் ஒன்று செக் பண்ணி சவுண்ட் செக் பண்ணுவோம். ஒரு 3 நாள் தியேட்டர் போவோம். இங்கே வருவோம், தேவி தியேட்டருக்கு போவோம். இந்த 2 தியேட்டர் தான் ஆக்சுவலாக நான் செக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இங்கே வந்து பார்ப்போம். இங்கே அது ஓரமாக உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு அடுத்தடுத்த தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு பார்ப்போம். பட் கிட்டத்தட்ட லைஃபே வந்து சினிமா தியேட்டரில் தான் ஒரு மாதிரி இந்த ஜேர்னியை தொடங்கி வச்சது அப்படின்னு சொல்லலாம். நாயகன் படம் வந்து விஹெச்எஸில் பார்த்துட்டு ஐயோ இதில் பார்த்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு, அப்போ 15 வயசு, மறுபடியும் போய் தியேட்டருக்கு பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது. இதில் பார்த்துட்டோமே, இதில் பார்த்துருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்கிற டிவியில் இதில் பார்த்துருக்கக்கூடாது, இதை கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 5 இல்லை 10 தடவை அந்த படத்தை தியேட்டரில் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது நீங்கள் இப்போ கேட்கும்போது. நீங்கள் அந்த எந்த தியேட்டரில் பார்த்தீங்க நாயகன்? ஆனந்த். ஓகே. எந்த ஒரு அம்சம் அந்த படத்தை பொறுத்து உங்களுக்கு இதை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இதை கன்சியூம் பண்ணிருக்கூடாதுன்னு தோண வச்சது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன் ஸ்பெசிஃபிக்லி தட் ஃபிலிம்? இல்லை, அதுதான் முக்கியமாக சொல்ல வரேன். நிறைய படங்கள் அதுக்கு முன்னாடி அப்பா சொல்லி இல்லை அம்மா சொல்லி வீட்டில் பார்த்துருக்கோம். தூர்தர்ஷனில் நிறைய படம் டெலிவிஷனில் ப்ளே ஆகும், அது பார்த்துருக்கோம். அப்புறம் தியேட்டரில் சில படங்கள் தியேட்டரில் போய் பார்த்த ஞாபகம் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக நாயகன் ஒரு விஹெச்எஸில் வீட்டில் பார்த்தப்போ எனக்கே இது நம்ம டிவியில் பார்த்துருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அந்த விஷுவல்ஸ், அந்த 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 விஷுவலோட ஒரு கிராண்டர், அந்த வே த ஸ்டோரி வாஸ் நரேட்டட், பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு தாட் எனக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரேராக தான் வீட்டில் படம் பார்த்துருக்கேன். சில படங்கள் தியேட்டரில் பார்க்க முடியாதுன்ற சூழ்நிலை நம்ம வீட்டில் பார்ப்போம். இன்றைக்கி அது ஃபோர்ஸ் வேறு ஒரு சூழ்நிலை. பட் அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக தான் ஐ திங்க் நாயகன் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தட் தியேட்டரில் தான் படம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பாடமாக எனக்கு இருந்துச்சு அந்த படம். இன்னைய தேதிக்கு இல்லை, அதுவும் இன்னைய தேதிக்கு நிறைய பேர் ஒரு படம் வரும்போதே சரி இது எஃபர்ட் எடுத்து போய் தியேட்டரில் பார்க்கணுமா, இல்லை பேசாமல் வெயிட் பண்ணி ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாமா அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் ஒரு தியேட்டருடைய ஒரு முக்கியத்துவம் நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? ஏன் இந்த இடத்துல படங்கள் பார்ப்பது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, உங்கள் கேள்வியில் என்னுடைய பதில் இருக்குது. எஃபர்ட் எடுத்து தியேட்டருக்கு போய் படம் பார்த்தா நல்லாயிருக்கும், இது ஓடிடியில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். சம்வேர் கோவிடில் நம்ம ஒன்று பார்த்துட்டோம் அந்த டைமில். ஆனால் என்ன இருந்தாலும் அந்த தியேட்டருக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தியேட்டருக்காக தான் நம்ம படம் பண்ணுறோம்
அண்ட் கிளியராக ஒரு 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 டிஃப்ரென்ஸ் இருக்குது வீட்டில் படம் பார்க்குறதும். இப்போ ஒரு படம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. ஆனால் அது வந்து நான் வீட்டில் இப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்க்கும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அந்த படத்துடைய சில நுவான்சஸ் அண்ட் அந்த படம் என்ன இன்டென்ஷனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு அது வீட்டில் பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தியேட்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு ஒரு ஆடியன்ஸோடு நம்ம ஒரு படம் பார்க்கும்போது ஒரு மூட் ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த மூடை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே எழுதுகிறோம் படங்கள் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணும். ஐ திங்க் ஒரு இமோஷனுக்கும் அது உதவுதுன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரேஞ்ச்லி இனஃப். வீட்டில் அது எப்படின்னா நம்ம பசங்களோடலாம் ஜென்ரலாக அந்த கேதரிங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் பழகிறதுக்கும் அவங்க கூட உட்கார்றதுக்கும் வெளியில் போய் உட்காரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். யாருமே சோம்பேறித்தனமாக அப்படியே சாஞ்சிக்கிட்டு சரி நடக்கிறது நடக்கட்டும்ன்ற ஒரு ஜோன்லேயே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே அட் தேர் என்ன சொல்கிறது, ஒரு விதத்தில் அது ஒரு வீடு இல்லை அப்படிங்கிறதுனாலே அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இன்னும் உங்களை அந்த அனுபவத்துக்குள்ளே அழுத்திக்கிறதுக்கு அது உதவுதுன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், யா ஐ திங்க் பி ரைட்டிங் ஃபார் ஃபில்ம்ஸ் இந்த தியேட்டர்ஸ் அது மட்டும் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். என்ன மாதிரி இருந்த ஃபில்ம் மேக்கர்ஸும் இன்றைக்கி இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் படங்கள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் வாட்ச் இல்லை வந்து டு டேக் தட் ஃபில்ம் பேக் ஹோம்ன்ற ஒரு வகையில் தான் அது வந்து ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஐ ஹோப் லாட் ஆஃப் பீப்புள் ஹியர் வில் ஆல்சோ ஷேர் தட். ஐ திங்க் அந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது மின்னலே படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது பார்த்த சூழல், அது பார்த்த நேரமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாய்ஸ் பார்க்குற மாதிரி தான் தோணுச்சு. ஆண்கள் சென்சிட்டிவாக, ஒரு ஆண் சென்சிட்டிவாக இருக்கிறதும், பெண் வந்து எந்த விதத்துலையுமே என்ன சொல்கிறது, இந்த டெமியோராக ஷையாக அந்த ஸ்பேஸில் மட்டும்தான் பெரும்பாலான படங்கள் நம்ம அந்த ஸ்பேஸ்லலாம் பார்த்துருக்கோம். பட் அவங்க மனசு விட்டு பேசுவதும் அவங்களுடைய டிசைர்ஸை ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவதும் அந்த படமாக இருக்கட்டும், காக்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் தோணுது. நீங்கள் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இது ஒரு சின்ன ஒரு புரட்சியாக நீங்கள் பார்த்தீங்களா படங்கள் எடுக்கும்போது? இல்லை நான் பாட்டுக்கு என் ஜோனில் இருந்தேன், இது எந்த விதத்துலையுமே ஐ வாசன்ட் ரியலி புஷிங் பேக் அகேன்ஸ்ட் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஐ வாஸ் கன்சியூமிங்ன்ற மாதிரி பார்த்தீங்களா? ஆமாம், நான் என்னுடைய ஜோனில் தான் இருந்தேன். இது ஒரு புரட்சி அப்படின்லாம் நினைக்கவே இல்லை. அவர் வாட் அ டெபியூ அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் டாக்கிங் அபவுட் மின்னலே ஐ விஷ் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு என்னுடைய படங்களில் நான் அந்த படம் மட்டும் தான் ரீவிசிட் பண்ணதே இல்லை இது வரைக்கும். காக்கிலேருந்து நான் நிறைய சீன்ஸ் எங்கேயாவது ப்ளே ஆகும்போதோ இல்லை வந்து டிவியில் ப்ளே ஆகும்போதோ நான் பார்த்துருக்கேன். பட் மின்னலே ரிலீஸ்க்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ரீவிசிட் பண்ணதே இல்லை. ஏன்னா என்னுடைய மைண்டில் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் நான் நினச்ச மாதிரி என்னால் பண்ண முடியல அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. வசிக்கிறா சாங்லாம் அந்த சாங் இருந்த அளவுக்கு அந்த பிக்சரைசேஷன் இல்லை, அதில் அந்த டான்ஸ் கொரியோகிராஃப்லாம் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு அப்பவும் தெரியும். இப்போவும் அது இன்னும் கொஞ்சம் உலகம் அப்படின்னு நினைக்குதான்னு எனக்கு தெரியல. ஆமாம், பட் கரெக்ட், என்னுடைய மைண்ட் தான் அது. அதான் அவரே ஒரு ஃபேண்டாஸ்டிக் டெபியூ அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் தட் ஃபில்ம் வாஸ் ஆன் த மேப் பிகாஸ் ஆஃப் த சாங்ஸ். அந்த ஆடியோ, அந்த சாங்ஸ் வந்து ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வந்துச்சு. தட் ரியலி ஹெல்ப் த ஃபில்ம். And then there was Madhavan, who had come from Alipayude. And I think the film, அதில் சில விஷயங்கள் விவேக்குடைய காமெடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் அது இன்னும் கொஞ்சம் மேக்கிங்காகவும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இன்னும் நீங்கள் சொன்ன விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. நீங்கள் இப்போது அதை பற்றி பேசுகிறதுனால நீங்கள் அதை பிச் பண்ணும்போதும் அதனுடைய ஐடியா இதனுடைய ஸ்கிரிப்ட் இது அப்படின்றதெல்லாம் பேசும்போதும் அஃப்கோர்ஸ் அது ரிலீஸ் ஆன பிறகு அது என்னவா ஆச்சு அப்படின்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. பட் அது உருவாக்குற இந்த நேரத்தில் உங்களுக்கு மற்றவங்க எல்லாமே இந்த மாதிரி பெருசாக பார்த்தது இல்லையே, இது என்ன இவ்வளோ சென்சிட்டிவாக ஒரு ஸ்பேஸில் அந்த ஆண் ரொம்ப என்னோட தன்னுடைய ஃபெமினைன் குவாலிட்டிஸை ஹாப்பியாக எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டு, வல்னரபிலிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜோனில் இருக்குன்ற மாதிரி உங்களை யாராவது தெரிய வச்சாங்களா? இல்லை டிட் நோபடி ரியலி see why it was very interesting? அந்த ஸ்ட்ரகிள் பீரியட்ன்றது, நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 7 years நான் ராஜீவ் சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணேன், மின்சார கனவு. அதுக்கப்புறம் ஒரு 5 years கதைகள் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணுறது, வேறு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறது. அந்த ஒரு 7 years தான் அந்த ஸ்ட்ரகிள் பீரியட் இருந்தது. இந்த கதையை மாதவன்ட்ட சொன்னதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஹேட் டு ஸ்டெப் பேக். ஏன்னா அவர் எல்லாமே பண்ணிட்டார். ஹீ டுக் மீ டு த ப்ரொடியூசர், ஹீ ப்ராட் another ரைட்டர் இன். ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ன்றது மட்டும்தான் என்னுடைய சாய்ஸ், தாமரை வேணுன்றது மட்டும்தான் என்னுடைய சாய்ஸ். மற்றபடி விவேக் வேணும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட மாதவன் எனக்காக அவர் ஒர்க் பண்ணார் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இந்த ஐடியா சொன்னப்போ இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டர் நான் உள்ளே கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டு விபுல் ஷான் ஒரு ரைட்டரை உள்ளே கொண்டு வந்து we worked on certain moments. and நான் இன்ஃபேக்ட் விவேக்கு தான் இந்த படத்தில் டயலாக்ஸ்லாம் எழுதணும்னு நான் கேட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் விவேக்கோட நிறைய டிஸ்கஷன்ஸ்லாம் வேறு நடந்தது. I don't know if I've said this in many places before, but Woodlands Drive நானும் விவேக்கும் நிறைய இந்த கதையை பற்றி பேசியிருக்கோம். So a lot of the comedy, the humor was added in the earlier stages itself. இதை பற்றி பேசியிருக்கீங்க அப்படின்னும் போது நகைச்சுவையை தாண்டி சொல்கிறீங்களா? இந்த படத்துடைய டயலாக்ஸை விவேக் எழுதணும் அப்படின்னு நான்
நிறைய முயற்சி பண்ணேன். பட் இஸ் வெரி பிஸி. ஸோ அவரால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்கார முடியல. பட் இந்த இடத்துல இந்த கேரக்டர் உள்ளே வரலாம் அப்படின்றது விவேக்குடைய டிஸ்கஷனில் நடந்த விஷயங்கள் தான். ஸோ அவருக்குள்ள என்ன ஃபிலிம் பாத்தீங்க? சாரி டு இன்டரப்ட். அவருக்குள்ள என்ன பாத்தீங்க தட் மேட் யூ ஃபீல் லைக்? ஐ டோன்ட் நோ. நான் நிறைய வாட்டி அவரை மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணும்போதே அவர் பேசுகிற விதமும் ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து அவர் டயலாக்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் நிறைய படங்கள் பற்றி நிறைய பேசுவோம். அண்ட் his knowledge of cinema was not restricted to his humor alone in films. He used to talk about a lot of films. He would play the keyboard. நிறைய சாங்ஸ் எனக்கு அவர் வந்து கம்போஸ் பண்ணி காமிச்சிருக்காரு ஆக்சுவலி லொக்கேஷன்லலாம். அவர் வீட்டுக்கும் நான் போயிருக்கேன். ஸோ ஐ வாண்ட் விவேக் டு ரைட் த டயலாக்ஸ். ஐ தாட் ஒரு சின்ன ஒரு ஃபன் ஃப்ளேவரோட எல்லா டயலாக்ஸும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் ஐ ஆஸ்க் விவேக் டு ரைட். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஐ திங்க் இட் ஃபெல் இன் பிளேஸ் த ஃபில்ம். எவ்ரிபடி ஒர்க்ட் to make me a director in that film, and then I didn't have to like really work too hard on that film. நீங்க மணிரத்னம் அவர்களை மென்ஷன் பண்ணீங்க. நாயகன் எவ்வளோ பேப்பர்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது பல இடங்களில் நீங்கள் அதை பற்றி பேசியிருக்கீங்க கூட. இப்போது இந்த அதை பார்க்கும்பொழுது அவருடைய ஃபில்மோகிராஃபியை கன்சியூம் பண்ணும்பொழுது தேர் மூமெண்ட்ஸ் வேர் யூ ஃபெல்ட் லைக் இதை தான் நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு இயக்குனராக அப்படின்ற மாதிரி அது அவ்வளோ ஒரு டைரெக்டாகவே அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதாக நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை ஏதோ ஒரு விதத்தில் இது கூட நான் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும், நான் ரசிக்கிறேன் இந்த விஷயங்களோட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு இன்டைரக்டான இன்ஃப்ளூயன்ஸ் அதை பார்க்குறீங்களா நீங்கள்? அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரில. அதனால் அந்த மாதிரி ஒரு தாட்குள்ள நான் போனதே இல்லை. பட் ஒரு விஷுவல் மீடியமை எவ்வளோ ஃபினிஷோட அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, தட் ட்ரூ அஸ் டு தோஸ் ஃபில்ம்ஸ் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் எனக்குள்ளே இருந்துச்சு. இட்ஸ் அ விஷுவல் மீடியம், ரைட்? ஸோ ஆடியோ அண்ட் வீடியோவோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்க் இருக்கணும். அண்ட் அது வந்து ரொம்ப அது ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபில்ம், ஒரு ரா ஃபில்மாக இருந்தாலும் அந்த விஷுவல் இமேஜரி வந்து ஆடியன்ஸ் மைண்டுக்குள்ளே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு அவருடைய படங்கள் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு படமும் நான் வந்து என்னுடைய ஃபில்ம் இன்ஸ்டியூட் வந்து அவருடைய படங்கள் தான் ஆக்சுவலாக. நான் ஒரு படங்கள் நான் வந்து ஒரு நோட் புக்கோடு போய் செகண்ட் டைம் வந்து அந்த ஷார்ட்ஸை நான் பிரேக் பண்ணி நான் எழுதுவேன். ஒரு சீனை எவ்வளோ ஷார்ட்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. என் கூட இருக்கவங்களாம் ரொம்ப அம்யூஸ்டாக என்னை பார்ப்பாங்க. ஏன்னா ஐ பி லுக்கிங் டவுன் மோஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் ரைட்டிங் ஆக்சுவலி. So that's what drew me to those films. And maybe the stories, the subjects that he handles are all very very different and maybe very pan-Indian and all that in that sense. எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்த்த சில விஷயங்களா கதைகளாக வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு தோணுச்சு. ஸோ மின்னலே had a lot of me in it. காக்கா had some moments that என் வாழ்க்கையில் இருந்த சில பேருடைய சில மூமெண்ட்ஸ் அதுக்குள்ளே நான் கொண்டு வந்தேன். வேட்டையாடும் அப்படி தான். வாரணம் அஃப்கோர்ஸ் வாஸ் அபவுட் மை ஃபாதர். ஸோ என்னுடைய ஜேர்னி வந்து ஐ திங்க் ரைட் நவ் ஐ எம் ஸ்டக் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் மோர் ஸ்டோரிஸ் to really tell from my own life. But in the past 2 years, there have been more stories that have come up. So I decided that I'll write stories or make films from my own life to a large extent அப்படின்ற ஒரு தாட்குள்ளே நான் வந்துட்டேன். அதான் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னீங்க. நீங்கள் இந்த படங்களையே ஒரு எஜுகேஷ்னல் எக்ஸசைஸாக பார்த்தேன். அண்ட் அந்த படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் நான் அனலைஸ் பண்ணுவேன், எப்படி பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு. நான் ஏன் கேட்குறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய பல பேரில் நிறைய பேருக்கு டைரக்டோரியல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம், ஃபிலிம்ஸில் எப்படியாவது பங்கெடுத்துக்கணும். மோஸ்ட்லி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு வர்ற ஒரு ஆடியன்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆடியன்ஸாக தான் இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த ஃபார்மலாக கற்றுக்கிட்டு இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இறங்கணும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது ஒன்றும் அவசியம் இல்லையோ அப்படின்ட்டு தான் தோண வைக்குது. as long as you're an ardent student of cinema. நீங்கள் அப்படி தான் பார்க்குறீங்களா? ஆமாம், ஐ திங்க் ஒரு படம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நான் நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் டு லேர்ன் த ரோப்ஸ். ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு பிகினிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ somebody who wants to become a filmmaker, I think apart from writing, and today you can collaborate with the writer, there are lots of writers, you can come in with a story that somebody else has written and you can direct it. இது எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியலாம். பட் ஒரு படம் ஒர்க் பண்ணால் அந்த படத்துடைய ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. அது இல்லாமல் ஒரு படத்தில் வந்து நம்ம டைரக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். திஸ் இன்க்ளூட்ஸ் த மணி பார்ட் ஆஃப் த பட்ஜெட்டிங், ஃபில்ம் மேக்கிங் எல்லாமே. ஸோ ஒரு படம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மட்டும் தான் எனக்கு தோணுது. அதர்வைஸ் it's not necessary. I'm not taking away the value that an institute or a film school will add, obviously. ஒருவேளை அதை அஃபோர்ட் பண்ண முடியாத சில பேர் இருக்கலாம்ல. Yeah. So I think you just have to be in the right place, the right time, and get to work on a film, and that's really important, I feel. Yeah.
ஐ திங்க் உங்களுக்கு கொடுத்த இன்ட்ரடக்ஷனில் ஒன் ஆஃப் த வேர்ட்ஸ் யூ மென்ஷன் வாஸ் த வேர்ட் பிராண்ட். அவர் ஒரு பிராண்டாகவே மாறிட்டார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து அண்ட் அது உண்மையும் கூட. ஒரு ஈவன் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் உங்களுக்குன்ற ஒரு யூனிக் வாய்ஸ் என்ன அப்படின்றது சில விஷயங்கள்லாம் லிஸ்ட் பண்ணலாம். அவர் படங்கள்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது உங்களுக்கு எப்போ நீங்கள் அது உணர ஆரம்பிச்சிங்களா ஒரு இடத்துல? நம்மளை இப்போ ஒரு தேர் லுக்கிங் அட் மீ நாட் ஜஸ்ட் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பட் ஆஸ் அ பர்சன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ சர்டன் செட் ஆஃப் வேல்யூஸ், ஒரு பிலீஃப் சிஸ்டம்ஸ்க்காக நான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டாக என்ன பார்க்குறாங்க அப்படின்றது. அது உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு படங்களோ இல்லை நீங்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு முறையிலையோ அது கான்ஷியஸ் ஆக்கிச்சா? இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஆமான்னு சொன்னால் டே ஒத்த அப்படின்றானுங்க, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஜிவிஎம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலாக. ஏன்னா ஸ்கூலில் கூட சில பேர் வாசுன்னு கூப்பிட்ருக்காங்க, காலேஜில் கௌதம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பட் ஜிவிஎம்னு அதுதான் அதோடைய ஈக்குவல். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த ஜிவிஎம் அப்படின்னு தான் எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாமே தே வெரி அம்யூஸ் பை திஸ் ஜிவிஎம். ஸோ மேபி ஐ ஆன்சர் த கொஸ்டின் இன் a few years from now, சுதீர். நான் அதுக்கு இந்த டாபிக் பற்றி உங்கள்கிட்ட எதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ஸ் லிஸ்ட் பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று வச்சுருந்தேன். அதுதான் எங்கள் கை வச்சுருக்கேன். அந்த வேர்ட் டாக்குமெண்ட் பேர் வந்து GVM.doc தான் வச்சுருந்தேன். உங்களுக்கு மேபி இப்படி நான் கேட்குறேன், இந்த பிராண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக சில டைம் இருக்குமா? அதுக்கான ஒரு பதிலாகத்தான் ஒரு நடுநிசி நாய்களை நீங்கள் பார்ப்பீங்களா? விச் வாஸ் சச் அ வைல்ட்லி டிஃப்ரெண்ட், ரொம்ப வைல்டான டிபார்ச்சரில் நீங்கள் அது வரைக்கும் எடுத்த படங்கள்லேருந்து. இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் இப்போ இது ஒரு பிராண்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ திங்க் இட் வாஸ் வே அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இட் கேம் ஆஃப்டர் விண்ணை தாண்டி வருவாயா. ஸோ ஒரு ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஐ திங்க் தட் காட் எஃபெக்டட் வென் தே saw the film அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இட் வாஸ் a little, like I'm saying it again, the concept of the film, the content of the film was a bit way ahead. இன்னைக்கு அது ரிலீஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ். I genuinely feel that. In fact, I was telling somebody in my team also to watch that film now. அதுவும் ரீவிசிட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் மேபி ஒரு கனெக்ட் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. See, from மின்னலே காக்க காக்க was completely different in that sense. காக்க காக்க தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படமாக நான் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் somehow மேடி பிக்ட், நான் 2 ஐடியா அவர்கிட்ட சொன்னப்போ he picked the love story. இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் காக்க காக்க வேண்டானே சொல்லிட்டு போயிட்டார் ஆக்சுவலாக. மின்னலே ஹிந்தியில் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீ வேறு ஹீரோஸோட போய் ஒர்க் பண்ணு, போய் கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாருன்ட்டு. So Kaka Kaka, of course, went to Vikram, went to Ajit, and finally went to Surya, who said yes to the film. And then Vetiyadu Vilayadu, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி முதிச்சரும், and then வாரணம் ஆயிரம். தேர் ஆல் நாட் இப்போ ஒரே மாதிரி படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படின்னு தோணுது எனக்கு. வாரணம் ஆயிரம் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா வென் பேக் டு, அதுவும் அது இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி. அந்த படம் சென்சரில் என்கிட்ட சொன்னாங்க இட்ஸ் அன் அடல்ட் ஃபில்ம், ஏன்னா இந்த படத்தை வந்து குழந்தைங்க பார்க்கவே கூடாது, அந்த அளவுக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு லவ் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மனசுக்கு எடுத்துருன்ற மாதிரி எனக்கு புரியல அது. ஸோ தே கேம் மீ a UA for that film. வேட்டையாடு should have been A, but they gave me a UA for that. So I was a bit இல்லை நமக்கு புரியல ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த ஃப்ளோவே. ஸோ ஐ திங்க் ஐ டென்ட் கன்ஃபார்ம் டு எனி பர்டிகுலர். அண்ட் உண்மையிலே சுதீர், நான் விண்ணை தாண்டி எழுதுனது வந்து மகேஷ் பாபுக்காக ஆக்சுவலாக. அவர் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வேணும்னு என்கிட்ட கேட்டார். ஐ எண்டட் அப் ரைட்டிங் விண்ணை தாண்டி. ஸோ அந்த டைமில் அந்த ஃப்ளோ, அந்த மோட் யார் இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ, கூட யார் இருக்காங்களோ, அதை பேஸ் பண்ணி தான் ரைட்டிங் எல்லாமே. புரியுது. யாருக்காவது உங்ககிட்ட ஒரு லவ் ஸ்டோரி வேணும்னா அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு வயலண்டான ஒரு ஆக்ஷன் ஃபில்ம் ஒன்று எழுதி கொடுங்க. உங்களுக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரீசெண்டாக. we are writing something together. In fact, Sudhir is writing something together. So ஒரு 2-3 இடத்துல சுதீர் வந்து இவருக்கு நம்ம எதுக்கு எழுதணும் அப்படின்னு யோசிச்சாருன்னு தோணுது எனக்கு. சான்ஸே கிடையாது. நீங்கள் காக்க காக்கன்னு மென்ஷன் பண்ணுறதுனால இப்போது உங்களுடைய ப்ரொட்டாகனிஸ்ட்லாம் ஓரளவுக்கு உங்களுடைய சென்சிபிலிட்டிஸ்லேயே தான் நீங்கள் எழுதுறீங்க செமி ஆட்டோபயோகிராஃபி. அந்த இன்ட்ரொடக்ஷன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி அதுக்கே போயிட்டுருக்கேன் நான். செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. அது ஓகே, புரியுது. இப்போ ஒரு அன்பு செல்வன் எழுதும்பொழுது ஓகே நம்மளோட சென்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு யோசிச்சு எழுதலாம். பாண்டியாக்கெல்லாம் எங்கே போகிறீங்க இன்ஸ்பிரேஷனுக்கு? நம்ம தான் உள்ள ஒருத்தர் இருக்கான்ல, அது ஐ திங்க் எல்லாருக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கான் நினைக்கிறேன். நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறோம், அதை தாண்டி நம்ம போகவே கூடாது. எல்லாருக்குமே எவ்வளோ தாட்ஸ் இருக்கும், செய்யணும் அப்படிலாம் தாட்ஸ் இருக்கும், ஆனால் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த டிவி இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க. ஆமாம்,
ஆமாம். ஸோ வி ஸ்டே ஆன் திஸ் சைடு ஆஃப் த லைன். ஸோ ஐ திங்க் தட் கம்ஸ் ஈஸி டு மீ. இன்ஃபேக்ட் காக்க காக்க வந்து not that I wanted to dub for that character that Jeevan played, but somewhere அந்த எழுதுன அந்த இன்டென்சிட்டி ஜீவனோட வாய்ஸில் வரலன்னு சொல்லி நான் ஒரு ரஃப் ட்ராக்காக தான் நான் ஃபார் him to dub again நான் டப் பண்ணேன். டப் பண்ணும்போது என் வீட்டில் அந்த டப்பிங் ஸ்டுடியோக்குள்ளே வந்தெல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. ஏன்னா இவனுக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தருக்கா நமக்கு தெரியாது அப்படின்ட்டுலாம் ஓடிட்டாங்க. Then we decided to keep that because it was a lot more intense than the original actors' lines. ஸோ ஐ திங்க் உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருக்கா, எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தர் இருப்பான். அதுதான் அது. ஸோ ரைட். இதுக்கு முன்னாடி நீங்கள் சில இன்டர்வியூஸில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இன்ஸ்பயர் பண்ணாங்க ஹவு டு ரைட் விமன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இவங்க நெசசரிலி அதான் சொல்கிறேனே, ரொம்ப அடக்க ஒடுக்கமாக அப்படியே பவ்யமாக எதுவுமே பேசாமல் காலில் கோலம் போட்டுக்கிட்டு அந்த ஜோனில் இருக்கிறது கிடையாது. தைரியமாக அவங்க டிசைர்ஸை பேசுகிறவங்க, இன்ஃபேக்ட் அவங்களே அந்த ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கும் தயங்காதவங்க, ரொம்ப வெளிப்படையாகவே இருக்கக்கூடியவங்க. வாரணம் ஆயிரம்ல ஐ திங்க் ஒரு இடத்துல இன்ஃபேக்ட் அமெரிக்காலேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஒரே ரூமில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன் போகும்போது நம்ம சமீபத்தில் கூட அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். டக்குன்னு அப்பா வந்து ஒரு மாதிரி வைக்கப்பட்டு அவன் எதோ சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஃபோனை எடுத்து ஒய்ஃபு கொடுத்துருவாரு. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, எந்த மாதிரி பர்சனல் ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு டிட் யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஷேரிங் இன் யுவர் ஃபேமிலி வேர் யூனோ பெரும்பாலானவங்க எனக்கு தெரில, அட்லீஸ்ட் நான்லாம் அந்த மாதிரி ஜோன்லலாம் வீட்டிலலாம் பேசியிருப்பேன் எனக்கு தெரில. எல்லாமே அது வேறு வாழ்க்கை, இது வேறு வாழ்க்கைன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ வாண்டட் வாட் யுவர் லைஃப் வாஸ் க்ரோயிங் அப். இல்லை அதுதான், நீங்கள் வாரணமாயிரமில் ஒரு ரேர் மூமெண்ட் எடுத்து சொல்லும் போதே உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஒரு மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அதுதான் வாட் எவர் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை ஃபாதர் வாஸ் தட் கேரக்டர் தட் சூர்யா பிளேட் of Krishnan and the character that he played of the son. Most of those moments are all between me, that happened between me and my father, and I think he taught me to be that way. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டா, ஒரு father who's also a friend, a father whom you can talk to about anything, not just me, everybody at home, even my sisters, they could share a lot more with him and my mother, and we were all influenced and inspired by the romance between my father and my mother. Like I went looking for love. இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியா, இந்த மாதிரி ஒரு லவ்வா நமக்கும் இந்த மாதிரி கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி தெருத்துவா நான் அலைஞ்சிருக்கேன். ஆனால் அதுதான் அந்த காதலை ஈஸியாக போய் தேட முடியாது. அது அப்படி கிடைக்காது. அது நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழ போட்டு திருப்பணும்ல, அதுலேருந்து வர விஷயம் தேடி போனால் அது கிடைக்காது அப்படின்ட்டு. அண்ட் அப்பப்போ இந்த நீங்கள் சொன்னதில் ஞாபகம், அப்பப்போ இந்த பொண்ணுங்க வந்து எதுவுமே பேசாமல் இப்படி பண்ணால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்பப்போ தோணும். பட் அப்படி இல்லை அவங்க. ஆமாம், அப்படி இல்லை அவங்க. இன்ஃபேக்ட் காக்காவில் இருக்கிற மாயா வந்து லார்ஜ்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை மை மதர். அந்த கைண்ட் ஆஃப் க்ளோத்ஸ் அட் மை மதர் வேர்ஸ், அந்த ஒரு மாதிரி எல்லாமே மேட்சிங்காக இருக்கும். அதுலேருந்து சொன்ன க்யூஸ் தான் நல்லி ஸ்ரீராமுக்கு கொஞ்சம் இப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு. நீனா இவ்வளோ பேசுகிற அப்படின்னு கூட நல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் பண்ணுறேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மூமெண்ட்ஸ் பிட்வீன் தெம் is there in a lot of my writing, and all of us at home shared sort of a beautiful moments with my father and mother till today. இது வந்து நார்ம் இல்லை, பரவலாக இந்த மாதிரி உறவுகள் தான் அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிறது இல்லை அப்படின்றத நீங்கள் எப்போ உணர ஆரம்பிச்சிங்க? இல்லை, இந்த மாதிரி பேசும்போது கமெண்ட் வரும்போது தான். இன்ஃபேக்ட் ஐ நெவர் தாட், இப்போ நம்ம ஒரு படம் இப்போ சத்யா படம் பார்த்துட்டு நான் இந்த காப்பு எடுத்து போட்டுட்டேன். இப்போ அந்த காப்பு உங்கள் ஐடென்டிட்டியாகவே மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து அப்படின்னு காட்டுவாங்க, எனக்கு புரியாது ஃபர்ஸ்ட். அப்புறம் அதுலேருந்து சில விஷயங்கள் அந்த படத்துடைய இன்டென்சிட்டியே நம்மளுடைய ரைட்டிங்கில் வரணும் அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு அந்த படம் பாதிச்சது. தவிர நிறைய படங்களில் வந்து ஹவு மச் பீப்புள் டேக்ன்றது வந்து இந்த மாதிரி சொல்லும் போது தான் நமக்கே அது தோணும். நிறைய விஷயங்கள் நம்ம அந்த அளவுக்கு யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஒரு ரொம்ப இயல்பாக அதை வந்து பண்ணிட்டு போயிடுவோம் படத்தில். அது க்ளோத்ஸ் தட் தே வேர், இப்போ சிம்புவோட லுக் விண்ணை தாண்டி, த்ரிஷா சாரீஸ். ஆனால் அது வந்து அவ்வளோ ரசித்து அதை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்கன்றது, ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ மைன்யூட்டாக நோட் பண்ணி சொல்கிறாங்கன்றது ஒரு டிசர்னிங் ஆடியன்ஸாக நமக்கு ரெஸ்பெக்ட் தான் வருது அதுக்கப்புறம். அண்ட் தென் கம்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னும் கொஞ்சம், ஆனால் அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு அப்பப்போ எனக்கு தோணும். நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம். அது இன்றைக்கி இருக்கிற லவ் ஸ்டோரிஸ், இன்றைக்கி இருக்கிற படங்கள் லவ் ஸ்டோரிஸ்லாம் அவங்க யோசிக்கிறதே இல்லை. என்ன மாதிரி டயலாக்ஸ் எழுதுறது அப்படின்லாம் யோசிக்கிறோம். நம்ம அவ்வளோ யோசிச்சு ஃப்ளோவில் வரும்போது எழுதுறோம். பட் ஐ திங்க் லாட் இஸ் சேஞ்ச். நான் ஒரு லவ் ஸ்டோரி இப்போ ஹேண்டில் பண்ணால் அது எப்படி இருக்குன்னு எனக்கே ரொம்ப ஆவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு உங்களுடைய ஹெல்ப்பும் இப்போ அடுத்தது வருது உடனே. பட் ஐம் ட்ரைங் டு சீ இஃப்
ஒரு லவ் டுடே டிராகன் அண்ட் இப்போ டியூட் பார்த்த ஒரு ஆடியன்ஸ்க்கு நம்ம எழுதுகிற லவ் ஸ்டோரி பிடிக்குமா அப்படின்றது பார்க்கணும். இன்னொரு 1 இயரில் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களை நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மேல் வல்னரபிலிட்டி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அந்த ஒரு ஸ்பேஸில் ஒருத்தன் வந்துட்டு ஒரு டெலிஃபோன் பூத்தில் அழறான், தன்னுடைய பெற்றோர்கள் வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருக்காங்க, அவங்களால என்ன பண்ண முடியும்னு தெரில, அங்கேருந்து கிளம்பி இந்த நாட்டுக்கு வர முடியாதுன்னு தெரியும், திடீர்னு பார்த்தா ஃபோனை பாட்டுக்கு அப்படி தூக்கி போட்டு அழ ஆரம்பிச்சிடுறான் இல்லை. ஏன்னா ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு அதை நீங்கள் ஒரு ஸ்டார் வச்சு பண்ணீங்க. இன்றைய தேதிக்கு ஐ திங்க் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிக்கல் வந்து, நிறைய ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய திரைப்படங்களில் அவங்க அவ்வளோ வல்னரபிளாக இல்லையோ அப்படின்னு தோண வைக்குது. நிறைய படங்களில் அவங்களுடைய ஒரு ஹீரோயிசம் ப்ரொஜெக்ட் பண்ணணும், அவங்களுடைய ஃபேன்ஸை கைத்தட்ட வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினாலேயோ என்னவோ கான்ஸ்டண்ட்டாக அந்த ஓகே இப்போ ஒரு ஹை கொடுத்தோம், அதுக்கப்புறமா 10-15 நிமிஷத்தில் இன்னொரு ஹை கொடுக்கணும், ஹைன்ற ஜோனில் தான் இருக்கே ஒழிய எந்த இடங்கள்லையுமே ஆனஸ்ட்டாக ஒரு இடத்துல அவனை உடைப்போம், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கலை பேசுவோம் அப்படின்ற படங்கள் கொஞ்சம் குறைந்ததாக தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு 2 விஷயம் கேட்கலாம்னு நினச்சேன். ஒன்று, நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் கூட பேசும்போது அவங்கள ஆமாம் நீ இந்த இடத்துல உடஞ்சி போ, கதறு, அழு, நீ எப்படி இருக்குன்றதை பொறுத்து கவலைப்படாத, இந்த இடத்துல உன்னுடைய ரசிகர்கள் ஐயோ அவங்க எப்படி பார்ப்பாங்கன்றதை பொறுத்து யோசிக்காதன்னு, இந்த கான்வர்சேஷன்ஸ்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு அவங்களுக்கு? ஐ திங்க் என்னுடைய எழுத்து வந்து சில பேர் தான் புரிஞ்சுருக்காங்க. நிறைய ஸ்டார்ஸ் வந்து என்னுடைய எழுத்தை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நிறைய ஸ்டார்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணுறதில்ல அவ்வளோவா. என்ன கமல் சாரோட பண்ணியிருக்கீங்க, அஜித்தோட பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், நீங்கள் கேட்கணும். கமல் சார் வந்து ஸ்கிரிப்டே கேட்கல ஆக்சுவலாக. அவருக்கு அந்த படம் பண்ண இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஓகே 60 days நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அதில் இன்வால்வ் ஆகி பண்ணார தவிர அந்த ஃபுல் ஃப்ளோவில் அவருக்கு அந்த கதை தெரியாது. சூர்யா கம்ப்ளீட்டாக வந்து காக்க ஹீ செட் நீங்கள் பண்ணுறது தான். வி டிட் அ ரீடிங் ஆஃப் த ஸ்கிரிப்ட். அந்த ரீடிங் அப்போது நான் நிறைய விஷயங்கள் அடித்து காமிச்சதை வந்து அவர் படம் பண்ணும்போது எனக்கு நீங்கள் அன்றைக்கி அப்படி நடிச்சு காமிச்சிங்க, நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். நான் கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, பட் ஐம் ஜஸ்ட் நரேட்டிங் மை எக்ஸ்பீரியன்சஸ். அதே மாதிரி அஜித் சார் வந்து என்னை அறிந்தால் பண்ணும்போது ஹி கெப்ட் டெல்லிங் மீ, நான் ஒரு சின்னதாக ஒரு மாஸ் மூமெண்ட்டாக ஒன்று போய் சொன்னாலும் நீயே அதை பண்ணுற, அப்புறம் நான் சொல்லி தான் நீ பண்ணுறன்ற மாதிரி ஆகிடும். ஹி கெப்ட் டோனிங் இட் டவுன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் புஷ் பண்ணலான்னு நான் வந்தேன், பட் அவர் அது வேண்டாம், நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீ நரேட் பண்ணுற ஒரு ஸ்டைல்லே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் என்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஹையாக அந்த எல்லா சீனுமே ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சீன் மாதிரி என்னால் எழுத முடியல, which is why I'm probably not working with the டாப் ஸ்டார்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு படமும் நம்ம யாரெல்லாம் நடித்தாங்கன்னு அப்படி பேரை யோசிக்க போனால் எல்லாம் பெரிய 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 ஆளுங்களாக தான் இருக்காங்கல்ல. ஆமாம், அப்படி பார்த்தா எஸ், நானே சொல்லிட்டேன். பட் ஐ திங்க் அவங்களுக்கு இப்போ நீங்களே வந்து இப்போ நான் ஒரு படம் அந்த மாதிரி ஒன்று பண்ணால் உங்கள் ரிவ்யூவில் நீங்கள் வந்து இவரையும் அப்படி பண்ணார் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அது எங்களுக்கு சில டைரக்டர்ஸ்க்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி வேறு ஒரு கான்டெம்பரரியாக ஒரு டேரக்டர், என் கூட இருக்கிற ஒரு டேரக்டர் வேறு மாதிரி ஒரு படம் பண்ணால் நீங்கள் அதை ரசிப்பீங்க. நீங்களே நிறைய ரிவ்யூஸ் அதை பண்ணியிருக்கீங்க, நான் அதை யோசிச்சிருக்கேன் வேறு. ஆனால் நம்ம பண்ணால் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார், நீங்கள் அதை பண்ணீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புவார். ஸோ அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு. ஐ திங்க் இனிமேல் நான் கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் பத்திரமா பார்த்து கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இல்லை, ஜோக்ஸ் அபார்ட், ஹீரோ மூமெண்ட்ஸை பயங்கரமாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஃபில்மோகிராஃபியில் நிறைய நீங்கள் அர்பன் லவ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் ஆஃபன் யோசிக்கப்படுறீங்க நீங்கள் எடுத்துக்கக்கூடிய படங்களில். பட் சட்டுன்னு யோசிக்க போனால் வேட்டையாடல அந்த கண்ணு வேணும்னு கேட்டியாமேன்னு சொல்கிற அந்த ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய ஐ திங்க் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு ஹீரோ வந்து தான் முகத்தில் விட்டது தண்ணியாக ஆசிடான்னு தெரியாத ஒரு இடத்துல அவன் மூஞ்சி எப்படி வாஷ் பண்ணுற ஒரு மூமெண்ட்டாக இருக்கட்டும், காக்கல, இதெல்லாமே ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் தானே படங்களில். இன்ஃபேக்ட் இந்த வரிசையில் என்னுடைய ஃபேவரட் அப்படின்னு சொல்லணும்னா ஐ திங்க் என்னை அறிந்தால நீங்கள் அந்த மூமெண்ட் எப்படி டைரக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்றத நான் பயங்கரமாக ரசித்தேன். நான் இதுக்கு மேலே இவன் தன்னை அடையாளப்படுத்திக்கணும், வேறு வழி இல்லை, முகமுடி போட்டது போதும் அப்படின்ற ஒரு ஜோனில் இருந்து சத்யதேவ் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்துகிட்டு அப்படி நடக்கிற அந்த ஸ்பேஸில், இன்ஃபேக்ட் அது எழுத்தில் கூட ஐ மீன் பிகாஸ் ஐ லைக் டு ரைட், எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் தாட் வந்து என்ன எழுதியிருக்க முடியும் இங்கே, ஆமாம் இதை பார்த்தா இவங்க யாரையோ கொல்ல போகிறாங்கன்றது தெரிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு இடத்துல சிக்கிட்டாங்க ஆடுகள்லாம் தெரிஞ்ச உடனே சரி ஓகேன்னு கன் எடுத்துகிட்டு நடந்தானு. பட் ஹவு யூ ஸ்டேஜ் இட், ஹவு யூ டைரக்ட் இட், ஹாரிஸோட மியூசிக் அதுக்குள்ளே ஜாயின் பண்ணும்போது அந்த தீம் கிக்கின் ஆகும்போது ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு பயங்கர மாசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ மேபி ஐ கேன் கெட் யூ டச்சிங் அப்பான் தட் மூமெண்ட். இல்லை அதுக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, லைக் சம்வேர் ஐ திங்க் காக்கல அந்த வாட்டர் மூமெண்ட்டும்
கமல் சார் வந்து எடுறா அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்டும் வந்து ரெகுலராக வர அந்த ஒரு மாஸ் மூமெண்ட்ஸாக ஃபில்ம் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ஹேண்டில் வெரி நார்மலி பிகாஸ் த சீன் இட் செல்ஃப் ஹேட் தட் இம்பேக்ட். அது ஒரு 30 ஷார்ட் கட் பண்ணி ஸ்லோ மோஷனு மறுபடியும் அவர் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் it was handled very normally, which is why I think it reaches out a lot more. ஆனால் அஜித் சாருக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்லோ மோஷனாக அவர் நடந்து வரும்போது ஒரு மியூசிக் அக்கம்பனிமெண்ட் இருக்கணும் அப்படின்றது எனக்கு அங்கே தோணுச்சு. பட் நிறைய இடங்களில் அந்த மாதிரி ஒரு தாட் வந்தாலும் வி புல் பேக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தட்ஸ் த ட்ரூத். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் வைஸ் இல்லை, அது ஒரு எம்டி ஃப்ரேமாக ஒன்று இருக்கும். அண்ட் தென் ஸ்லோலி வந்து தீம் கிக்ஸ் அண்ட் தென் யூ ஸ்டார்ட் டு சி அந்த கன் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வர ஆரம்பிக்குது. அண்ட் இட் டிட் சம்திங் வெரி பவர்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறேன், விஷுவலி பியாண்ட் அதில் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியாவை தாண்டி. தேங்க்யூ. Where do you think such moments emerge specifically in collaboration, obviously? But இல்லை, ஸோ I know people think I don't write, but I write a lot. எல்லா சீனுக்குமே நிறைய எழுத்தும் ட்ரீட்மெண்ட்டாக வந்து அந்த சீன் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ரைட் ஃபார் மை செல்ஃப் வாட் இஸ் த மூமெண்ட் ஹியர், இது எப்படி இன்னும் கொஞ்சம் வெளியே கொண்டு வரலாம், அண்ட் வில் த ஸ்டார் பி ஓகே வித் தட்லாம் பேஸ் பண்ணி தான் என்னுடைய ரைட்டிங் இருக்கும். இப்போ சிம்பு அப்ரோச் பண்ணும்போது டோட்டலாக வேறு ஒரு அப்ரோச் இருக்கும் அந்த ஃபில்ம் மேக்கிங். மேக் இட் ஈஸி ஃபார் சிங்கிள் ஷாட், எல்லாமே ஒன் ஷாட் ஒன் டேக் அண்ட் கெட் அவுட் ஃப்ரம் தேர்ன்ற மாதிரி, பிகாஸ் ஹீ ஆல்சோ லைக்ஸ் தட். Surya wants a lot more takes, like he needs to get in. So on the Mari, so there's an approach here, and I think that's very important as a filmmaker to know who you're working with, and for the film also to come out better. ஏன்னா ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஐ டூ திங்க் தே டூ யூ அ டிஸ்சர்விஸ் பை ஸ்பீக்கிங் ஒன்லி அபவுட் த ரொமான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யூ ஹேவ் ஷோன் பிளென்டி ஆஃப் ரொம்ப ஓவராக இங்கிலீஷ் வருது, நிறைய நீங்கள் காமிச்சிருக்கீங்க எவிடன்ஸ்லாம் இந்த படங்கள்லாம். ஹீரோ மூமெண்ட்ஸ் கூட என்னால் கையாள முடியும், அதில் பவர்ஃபுல்லான மூமெண்ட்ஸ், யூனிக்கான கமர்ஷியல் சினிமா மூமெண்ட்ஸ் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு, விச் இஸ் வை ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. I think for the women a lot more thought goes into the writing. Of course the people who know me well will say stop writing women because you don't know அப்படின்னு சொல்லுவாங்க. But I think அப்படி யாராவது சொல்கிறீங்களா? every man wants to know and wants to feel good about knowing a woman, right? So I write them in and I think this will work, this is how they'll speak அப்படின்னு நினச்சி தான் we write, you know, and a lot of thought goes into the look and feel of those characters. I think probably because நிறைய they feel like they can instantly spot your sensibilities, so அப்படின்னு தோணும். I think so. And love story in சொல்லும்போது the people with me tell me that these are all fantasy stories. இந்த மாதிரி love வந்து கிடையாது, there are no men like this, men don't talk like this, only in your films அப்படின்லாம் வேறு சொல்கிறாங்க. So that's another criticism that I've heard from people who know me well, saying these love stories are all fantasy. So I am a fantasy filmmaker also in that sense. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதை அப்படி பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் செஞ்ச ஒரு வேலைகள் தானே. அமெரிக்காலாம் போயிருக்கீங்களாண்ணா? போயிருக்கேன். ஸோ நாட் ரியலி ஃபேண்டசி தான். ஆமாம், கரெக்ட். வாரணம்ல இல்லை, பயங்கர ஒரு ஜோன் சொல்றதுன்னு தெரியல. ப்ளஸ் இதெல்லாம் அப்புறம் யூடியூப்ல வேற வரும், எனக்கு சரியில்லை. ஒரு 2 minute to 4 minute break எடுத்து கண்டினியூ பண்ணலாமா? I'd like to show them so that we have something more to talk about if you watch these. Oh super, yeah, done. பண்ணலாமா? பண்ணலாம். 5 minutes exactly. I have something to show you. Just one request. If you cannot film this, I'll be really grateful, and not put it out on YouTube and stuff like that. ஏன்னா இந்த படம் வந்து தியேட்டரில் வரணுன்றதுக்காக நான் நிறைய போராட்டிருக்கேன். இது யூடியூப்பில் வரக்கூடாது அப்படின்ற என்னுடைய இஷ்டம். சென்னையில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இது ப்ளே பண்ண நல்லாயிருக்கும் தோணுச்சு. So cool. யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புரியுது நீங்கள் எதுக்கு சரி இப்போ எதுக்கு வாரணமாயிரம்லாம் பேசிகிட்டு இருக்கோம், வேற ஒன்று வச்சிருக்கோம், அது முதல்ல பேசுவோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது 2023 அப்படின்னு போட்டு தான் அந்த டேட் நான் மாற்றல. ஏன்னா நான் ட்ரெய்லர் ஒரு வாட்டி பார்க்கும்போது இது அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு எனக்கு இன்னும் அது ஃபீல் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் டேட் மாற்றலாம். பட் ஹோப்ஃபுல்லி வில் ரிலீஸ் வெரி சூன் அப்படின்னு. ஐ திங்க் அதுக்கப்புறமா நம்ம விநாயகர் அவர் வந்து 1-2 படங்களை பார்த்துருக்கோம், நிறைய பேர் மக்களும் ரசிச்சிருக்காங்க. அவருடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப பாடி லாங்குவேஜ் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சுல்ல. அதில் சண்டை காட்சிகளை ஜென்ரலாக இப்போது விக்ரம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும், ஒரு ஆல்ஃபா பாடி லாங்குவேஜ் எடுத்துகிட்டு வராங்க. இவர் வந்து நடக்கிறது சண்டை போடுறது எல்லாமே ஒரு சர்டன் குவர்க்கினஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் கூட இந்த படம் அவரை காஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5-10 நாள் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் கிடச்சிது.
அவருடைய மாடுலேஷன், த வே ஹீ ஸ்போக், இன்ஃபேக்ட் அவரே தான் டப் பண்ணியிருக்காரு. ஸோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த அவருடைய சீன்ஸில் ஸ்க்ரீன் பிளே நான் இன்கார்பரேட் பண்ணேன். அண்ட் இதெல்லாமே எல்லாமே அவரே லைவாக ஒரிஜினலாக பண்ண விஷயங்கள் தான். தட்ஸ் ஹிம். ஸோ இட் வாஸ் ஈஸி டு மேக் ஹிம் டூ ஹிம்செல்ஃப். எங்கே இந்த 5 நிமிஷம் ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுத்தீங்க இந்த படத்துல இருந்து? டிட் யூ ஃபீல் லைக் இதுதான் அந்த படத்தினுடைய ஒரு சோலை முழுமையாக காமிக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா இந்த ஸ்பெசிஃபிக் போர்ஷன்? அவ்வளோ யோசிக்கல சுதீர். டென்ட் வாண்ட் டு ரிவீல் டூ மச் ஆல்சோ. அப்புறம் வி நாட் ஷுவர் இன்னைக்கு எந்த மாதிரி ஒரு க்ரௌட் இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி. பட் ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் த ஃபில்ம் ஆல்சோ. நவ் தட் யூர் ஆஸ்கிங் மீ, இந்த ஒரு மிஸ்டர் கே அப்படின்ற ஒருத்தருக்கு உண்டான ஒரு தேடல் தான் அந்த படமே. ஸோ யூல் கேட் ஒரு ஸ்னீக் பீக்காக பார்க்குறவங்களுக்கு புரியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சார் கூட கேட்டார் ஏன் இந்த படம் இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு. நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இன்ஃபேக்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பீப்புள் ஹூஸ் ஃபண்டட் திஸ் ஃபில்ம் ஆல்சோ ஆக்சுவலி. If you know me, I have no qualms in saying all that. So, yeah. Funded a film that is not released. Yes. That's not your fault, so it's my fault, actually. Yeah. நன்றி. Right. What can you tell us about I think விக்ரம் அவர்கள் வரும்போது அந்த ட்ரெய்லர்லேயே லாட்ஸ் ஆஃப் அப்ளாஸ். அண்ட் இட்ஸ் பின் அ வைல் அந்த ஜோனில் அவர் பார்த்தோம் கூட இந்த அர்பனான ஒரு ஸ்பேஸில். ஐ திங்க் வீரதீர சூரன் ஆப்ரேட்டட் என்டையர்லி இன் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ். வாட் ஆர் யூ மோஸ்ட் எக்ஸைட்டட் அபவுட்? அவரை பொறுத்த வரைக்கும் துருவ நட்சத்திரத்தில் இந்த ஒரு விஷயம் இன்னமுமே சற்று கொஞ்சம் தாமதங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது காமிக்கிறதுன்னு நினைக்கும் போதுன்னு. இல்லை அதான் உண்மை. நான் நினைக்கிறேன் இது 2019 ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா மேபி இட் வாஸ் வே ஹெட் ஆஃப் இட்ஸ் டைம் அப்படின்னு மறுபடியும் நான் சொல்கிறேன். தட்ஸ் த பிராண்ட் இன் மீ ஸ்பீக்கிங். பட் தட் இஸ் த ட்ரூத். இதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள்லாம் வேறு நிறைய படங்களில் நான் பார்த்துருக்கேன். விஷயங்கள்லாம் கதையாக நான் சொல்ல, பட் சம் மூமெண்ட்ஸ், ஒரு வெப்பன் உள்ளே கொண்டு வருது, இதெல்லாம் அன்றைக்கே பண்ணிட்டோம் அந்த படத்தில். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அது வேறு வேறு வரும்போது I'll have a moment to myself. ஒரு திகில் இருக்குன்னு நினைக்கிறேன். திகில் இல்லை, இட்ஸ் நாட் அ திகில். I appreciate what people do, and in fact லோகேஷ் இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ விக்ரமில் ஃபஸ்ட் வாட்டி அந்த கைதியில் ஃபஸ்ட் வாட்டி அந்த கார்த்தி ஒரு வெப்பன் வெளில கொண்டு வரும்போது ஐ ஹேட் அ ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ் அண்ட் ஐ வாஸ் வண்டரிங் ஓகே நம்ம இது பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஐ டோல்ட் ஹிம் ஆல்சோ தட். ஸோ நிறைய மூமெண்ட்ஸ் இன்னொரு 5 years போச்சுன்னா இந்த படமே நிறைய படங்களில் வரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஐ பெட்டர் ரிலீஸ் இட் ஃபாஸ்ட். பட் ஸ்பீக்கிங் அபவுட் தி ஆக்டர், ஒரு ஹோல்சமான ஒரு விக்ரமை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். இஃப் வி பிலீவ் இன் ஹீரோஸ் அண்ட் இஃப் வி லைக் அவர் ஹீரோஸ் அண்ட் ஆல் தட், அவர் இந்த மாதிரி ஒரு லுக்கில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் இந்த படம் அவர் வச்சு நான் பண்ணேன். ஹீஸ் கவர்ட். அவருடைய டயலாக் இந்த படத்தில் வரும். சில நாட்கள் நான் வந்து அதிரடியான ஒரு வயலன்ஸில் இருப்பேன், சில நாட்கள் நான் வந்து ஒரு மியூசிக்கில் இருப்பேன், சில நாட்கள் நான் வந்து ஒரு ரொமான்ஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வி கவர்ட் யுவர் ஃபில்மோகிராஃபி. யா சீரியஸ்லி அண்ட் ஹிஸ் மேபி. ஸோ ஹி லுக்ஸ் குட். அதுக்காகவே வந்து பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. அண்ட் விநாயகன் அண்ட் அ ஹோல் ensemble காஸ்ட். அண்ட் இந்த ஐடியாவே வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஆன் தீஸ் கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். But best laid plans always, don't really work out the way you want them to work out. But hopefully if this comes out and if people like it, then I will make a series of films on these characters. இன்னைக்கு அது நிறைய பண்ணிட்டாங்க, யூனிவர்ஸ்குள்ளே போயாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. பட் ஐம் ஸ்டில் சேயிங் இட், தட் வாஸ் தி ஐடியா வென் வி ரோட் இட். இன்ஃபேக்ட் இதுவே வந்து ஒரு அப்ரப்டாக தான் அந்த படம் முடியும். இட் வாஸ் ஆல்வேஸ் பிளான் லைக் தட், வேர் வி டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பன் டு த ஹீரோன்ற மாதிரி தான் அந்த படம் முடியும். இட்ஸ் நாட் அ ஸ்பாயிலர், இட்ஸ் ஹவ் இட்ஸ் மென்ட் டு பி. And then from then on it is supposed to continue into a series of films. நிறைய பார்ட் 1 ஃபிலிம்ஸ் இப்போல்லாம் அப்படி தான் இருக்குது. அதனால் எங்களுக்கும் பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். பட் அண்ட் இதில் ஆப்வியஸ்லி சென்சிட்டிவ் லவ் போர்ஷன்ஸ் வேறு கண்டிப்பாக இருக்குது. ஈவன் தோ அந்த 5 minute ஃபுட்டேஜில் அது இல்லைன்னா கூட. இல்லை, நேற்று ஆந்தனி டிஸ்கஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் மை அசோசியேட் பிரீத்தி கால்டு ஆந்தனி அண்ட் சார் இந்த மாதிரி இந்த போர்ஷன் ப்ளே பண்ணலாமா இல்லை அந்த லவ் போர்ஷன் ப்ளே பண்ணலாமா? கௌதம் படத்தில் லவ் போர்ஷன் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், நீ இந்த ஆக்ஷன் போடு அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஸோ we decided we'll play this. And how cool, we were just talking about that specific aspect இல்லை இது போடுறதுக்கு முன்னாடியும். Yeah, but it's not a full-fledged love story as such, but like I said, chapters in this protagonist's life. So ஒரு love portion இருக்கணும், and there's a woman in his life and he's not supposed to be even seen with a woman because he's not somebody who walks around in public. He's a covert operative. ஸோ ஹீ டசன்ட் எக்ஸிஸ்ட் பேசிக்லி. ஸோ அவர் எப்படி ஒரு பொண்ணை அவர் லைஃப்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றதே ஒரு கொஸ்டின் தான். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் சம் விமென் கேன் மேக் யூ கிராஸ் தட் லைன். ஸோ
that's the idea of that love portion. Yeah. ஃபேண்டாஸ்டிக். ஐ விஷ் யூ த வெரி பெஸ்ட் வித் திஸ் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் எல்லா சார்பிலையும் நான் அதை பேசலாம்னு நினைக்கிறேன். சேயிங் இது ரிலீஸுக்காக பல பேர் அவளாக தான் காத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இது கூடிய சீக்கிரம் விரைவில் வந்து the response na, then I'm really happy and I'm looking forward to திங்க் ஒரு மணி நேரம் இந்த கான்வர்சேஷன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் நிறைவுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஐம் சப்போஸ் டு பி ஓப்பனிங் இட் அப் ஃபார் தி ஆடியன்ஸ் as well. சில பேர் கேள்விகள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இந்த ஃபுட்டேஜ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஐ திங்க் நவ் இட் வில் பி a good time to do that. Yeah. Pass the mic. ஸோ ஹாய் சார், என் பேர் சுஜய். ஃபிலிம் ஸ்கூலில் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, ஷோ டோன்ட் டெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை வந்து பிரேக் பண்ணி அது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக்காகவே நீங்கள் யூஸ் பண்ணது வந்து லைக் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு அந்த விஷயம். ஸோ ஹவு டிட் யூ கம் அப் வித் தட்? அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து உங்கள் படத்தில் வந்து ஒரு வேர்ல்டு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் எங்களால் ரிலேட்டபிள் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயும் வெளியே போகிறேன், அவன் வந்து இப்போ அவன் வந்து ஆக்சுவலாக பணக்காரனாக இருப்பான், பட் அவன் வந்து ஏழை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் வந்து அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஃப்ரெண்ட்லாம் கலாய்ப்பாங்க, அவன் வந்து ஜிவிஎம் படம் மிடில் கிளாஸ் அப்படின்னு. ஸோ கைண்ட் ஆஃப் அண்ட் அதே மாதிரி இப்போது நான் வந்து என் வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா வந்து கூட்டு போய் உள்ள கரைச்சி பேசுவா அப்படின்னு சொல்ல மாட்டார். ஸோ லைக் அது வந்து ஒரு சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா? அண்ட் லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இன்டர்வியூஸில் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, யூ ரைட் விமன் கேரக்டர்ஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு. ஸோ வென் வில் ஐ ஏபிள் டு see a proper women centric film directed by Gautam Vasudev Menon in big screens? தலை எங்கப்பா அப்படி சொல்லியிருக்காரு, அதனால் நான் அப்படி பண்ணேன். அது வந்து சத்தியமாக அது ஃபேண்டசி இல்லை. எங்கள் அப்பா சத்தியமாக என்கிட்ட சொன்னார், ரோடாக அந்த பொண்ணோட போய் பேசிகிட்டு இருக்காதரா, வீட்டுக்கு கூட்டு வா அப்படின்னு சொன்னார். நான் பயந்துட்டு தான் நான் மரத்தடியிலையும் அண்ணா நகர் டவர்லையும் போய் பேசினேன். ஆனால் அவர் நான் போகிற இடத்துல எல்லாமே வந்து ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வருவார். போகிற இடத்துக்கு எல்லாமே ஒரு லேம்பர்ட்டை எடுத்துகிட்டு வருவார், பார்த்துருவார். ஈவினிங் வந்தோடனே வீட்டுக்கு கூட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்ஃபேக்ட் நான் அது ஒரு நல்ல விதத்தில் சொல்கிறேன், அந்த ஸ்கூலில் படித்த நிறைய பொண்ணுங்க எங்கள் அப்பா பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க, என்னை பார்க்குறதுக்கு கூட கிடையாது. அது வே ஹீ ஸ்போக் டு தெம் அண்ட் யூனோ. அதுலேருந்து நீங்கள் உங்கள் அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஜிவிஎம் மிடில் கிளாஸ்னால் என்னன்னு தெரியல, அது எல்லாமே நான் தான். அந்த கேரக்டர்ஸ், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க பேசுகிற விதம் எல்லாமே என் கூட படித்த பசங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் மூகாம்பே காலேஜ்னு ஒரு காலேஜ் தான் படித்தேன் கீரனூரில். அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல்லாம் நீங்கள் தங்கியிருக்கவே மாட்டீங்க லைஃப்பில். ஸோ அங்கேருந்து ட்ரிச்சிக்கு வரணும்னா ஒரு பஸ் எடுத்துகிட்டு வரணும், இல்லை லாரி ஏறி வரணும், அதெல்லாம் பார்த்தாச்சு. எங்கள் வீட்டில் என்ன சூழ்நிலை இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே தான் படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் இந்த விமென் சென்ட்ரிக் படம் நாளைக்கு கூட நான் பண்ண ரெடி, நீங்கள் ஃபண்டிங் பண்ணிங்கன்னா. நிறைய கதைகள் இருக்குது. என்னை சார்ந்த விமென்லாம் வந்து உனக்கு தெரியவே தெரியாத விமென் பற்றின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி விமென் பற்றி படம் எடுப்போம். அண்ட் ஆல்சோ சார், உங்கள் படத்தில் வந்து நான் லைக் எனக்கு தோணுச்சு, நான் உங்கள் படம் பார்க்குறப்போ ஒரு வாங் கார்-வை ஃபிலிம் வந்து நீங்கள் ஒரு இந்த மூட் ஃபாலோ படம் மாதிரி ஒரு ராவான ஒரு லவ் ஃபிலிம் எப்போ சார் நான் வந்து உங்கள் பார்க்கலாம்? சத்தியமாக நான் வாங் கார்-வை படம்லாம் பார்த்ததில்ல. மணி சார் படம் நிறைய பார்த்துருக்கேன். ஓகே, நான் மறுபடியும் பட் உங்கள் படம் பார்க்குறப்ப எனக்கு அந்த ஃபீல் கொடுத்துச்சு சார். தேங்க்யூ. நான் அஃப்கோர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐ நோ அபவுட் ஹிஸ் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் தட். அந்த மாதிரி ரா ஒரு படம் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்களா? விண்ணை தாண்டி வருவா எவ்வளோ ஒரு ரா ஃபில்ம் இருக்குமா? ரானா எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள். இல்லை சார், அவர் வந்து இப்போ ஒரு சங்கிங் எக்ஸ்பிரஸில் இருக்க மாதிரி அர்பன் லவ்வில் நீங்கள் ஒரு இதுன்னு அவர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட தானே சார் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் தமிழில் ஒரு ஃபிலிம். ஸோ அதனால கேட்டேன். நீங்கள் வடச்சென்னை மாதிரி ஒரு ஃபிலிம் கேட்குறீங்களா? இல்லை சார், அர்பன் லவ். ஓ, அர்பன் ஃபிலிம் எப்போ வரும்? அர்பன் லவ் ஃபிலிம் நான் அதானே பண்ணிட்டு இருக்கேன். இல்லை, அடுத்த லவ் ஃபிலிம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பதில் எனக்கு உடனே இருக்குது. இப்போ தான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். தலைமை எழுதியிருக்கான் அந்த ஸ்கிரிப்டை. அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. அதுக்குண்டான ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. அண்ட் இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், பட் ரஹ்மான் சார் வில் டூ த மியூசிக் ஃபார் தட் ஃபிலிம்.
தேங்க்யூ சார். அது நீங்கள் சிம்புடு தான் கேட்கணும். Hi, sir. Hi. My name is Manishankar. I don't want to take much of your time. So many people are there, but I want to ask one question immediately. Before that, I just want to put one comment. என்னென்னா வந்துட்டு நானும் நிறைய மேக்னா எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ட்ரெயினில் போகும்போது பார்க்கலாமா அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட மேக்னா பார்த்ததில்ல. வயசான ஆண்டி வருவாங்க, லோ பர்த்தை வந்துட்டு எனக்கு கஷ்டப்பட்டு ரிசர்வ் பண்ணியிருப்போம், அது எனக்கு கொடுத்துருப்பா, முட்டு வலிப்பா அப்படி சொல்லுவாங்க. இன் திஸ் வெயிட், இன் திஸ் ஒபேசிட்டி ஐ ஹேவ் டு கிளைம் த அப்பர் பர்த். ஆக்சுவலி அங்கேயே ஏத்தாப்பில் ஒரு பையன் தான் உட்காந்துருப்பான், படுத்திருப்பான், எந்த பொண்ணும் படுத்திருக்க மாட்டாங்க. பட் ஒன் திங் சார், instead of saying that I love you, okay, that's a beautiful word. I think like I have fallen in love for you அப்படிங்கிற அந்த வேர்டும், டேட் ஒரு பொண்ணை அழகாக கூட்டிகிட்டு போகலாம், ஒரு டேட் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற அழகான கெட்ட பழக்கங்களை வந்துட்டு இந்த வாலிபர்களுக்கு வந்து கொடுத்தது வந்துட்டு உங்கள் படங்கள்லேருந்து தான் சார். ஆக்சுவலி ஆனால் ஐ வுட் சே, டோன்ட் டேக் இட் அஸ் அன் ஆஃபென்ஸ், பட் ஐ வுட் சே இட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஏன்னா ஒரு லவ் எவ்வளோ அழகாக இருக்கும், ஒரு பொண்ணோட சைட்லேருந்து ஒரு லவ்வை எப்படி பார்க்கணும், ஹவ் அ கேர்ள் ஃபால்ஸ் ஃபார் அ மேன் அப்படிங்கிற, ஒரு உமன் ஃபால்ஸ் ஃபார் அ மேனுங்கிறது உங்கள் படத்துலேருந்து தான் நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்டோம். ஸோ யூ ஆர் சச் அ வெரி ஐகானிக் ஃபிலிம் மேக்கர் அண்ட் அ வெரி பிக் ரோல் மாடல் ஃபார் மெனி ஃபிலிம் மேக்கர்ஸ் லைக் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். So that's my compliment, sir, actually. Like, I just want to say. And one more thing, sir. Like, there are only two questions. Like, how you handle your screenplay writing. Like, you have said before that now that I don't write the climax in my movies, actually. Like, I just go with a rough draft. And then one point that. And second, how you handle the criticism. Like, when you come to the movies, like, in my long delays na varumbodhu, how you handle that. Just want to know that. Thank you for explaining your comment. I was wondering, இது வந்து ஒரு மாதிரி திட்டுறீங்களா இல்லை வந்து ஏதோ சுதீர் ஸ்ரீனிவாசோட ரெவ்யூ மாதிரி பாராட்டுறாரா இல்லை வந்து அவர் இருக்கான்றதால நான் சொல்ல. பட் we've had conversations like that. So thank you for saying that. Even see, நான் என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒன்று நீங்கள் தப்பான ட்ரெயின் ஏறி இருக்கீங்க, அது வேறு விஷயம். நீங்கள் ஆர்இசியிலேருந்து ட்ரிச்சியிலேருந்து சென்னை வந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கலாம். பட் நீங்கள் சொன்னீங்களே ஏதோ ஒரு வயசான ஆண்டி அப்படின்றது, அது வேண்டாம். பட் அந்த வயசானவங்கள்ட்ட நீங்கள் பேசியிருந்தாலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுடைய ஒரு பாஸ்ட் பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்க ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை ஷேர் பண்ணியிருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஐ வாண்ட் யூ டு கோ த்ரூ. தவிர மேக்னா அங்கே இருப்பாங்கன்னு நான் என்றைக்குமே சொன்னதே கிடையாது. ஐவ் ஹேட் ஸோ மெனி எக்ஸ்பீரியன்ஸஸ் லைக் தட். அதுதான் மேக்னாவாக அன்றைக்கி ட்ரான்ஸ்லேட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, நிறைய தாட் போடுறதே இல்லை. அண்ட் சி கிளைமேக்ஸ் என்னன்றது எனக்கு தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாண்ட் டு சி வாட் தட் ஆக்டர். உண்மையிலே நீங்கள் வந்து விண்ணை தாண்டி வருவாயா சிம்பு மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த படத்துக்கு கிளைமேக்ஸ் எழுத மாட்டீங்க. ஏன்னா யூ வில் வாண்ட் டு சி வாட் சிம்பு இஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி டூயிங் டு த கேரக்டர். எனக்கு ரொம்ப ஹெசிடேஷனோட தான் நான் அந்த படத்தை அப்ரோச் பண்ணேன் சிம்பு ஃபர்ஸ்ட் வாட்டி. பட் ஆஃப்டர் ஹீ ஷார்ட் வித் மீ ஃபார் 3-4 days ஐ ஃபெல் இன் லவ் வித் வாட் சிம்பு வாஸ் டூயிங். அண்ட் ஐ தாட் நான் நினச்சது பண்ணக்கூடாது, இது வேறு மாதிரி ஒன்று போச்சுன்னா கூட ஐ லெட் த ஃபில்ம் ஆர்கானிக்லி டேக் மீ தட் வே. அண்ட் ஐ ஹேட் கண்ட்ரோல் ஓவர் தட் அண்ட் குட் கண்ட்ரோல். நாங்கள் அதுக்குன்னு 200 days ரீஷூட், ஹோல் ஃபில்ம் ரீஷூ அதெல்லாம் பண்ணவே இல்லை. வி ஷார்ட் 70 to 75 days. ஐ கேன் ஹியர் சித்தார்த், ஹீஸ் மை DOP of VTK. He is here and I love his work on அந்த 250 days ஷூட் பண்ணலான்னு சொன்னேன்னு சித்தார்த்தா சிரிக்கிறது கேட்டுச்சு எனக்கு. He knows how I work. So a lot of very organic way of working. That's how I write my screenplay. I like to see what comes up with the actors. எல்லாருமே எனக்கு தெரியும் என்ன பண்ண போகிறோன்ட்டு, பட் I'd like to see where it evolves. அதான். ஹாய் சார். யா சார், உங்கள் படத்தில் வந்து ரைட்டிங் வந்து எப்போதுமே வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸாகவே இருக்கும். அது எப்படி சார் அது? இன் சீம்ஸ் லைக் இந்த லவ்னா என்னை போட்டு தாக்கும், திருப்போம், இந்த மாதிரி எல்லாமே கோட்டாக கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸாகவே இருக்கும் சார். அது எப்படி சார் எழுதும்போதே உங்களுக்கு மைண்டில் வந்து கரெக்ட்? நானும் அது கவனிச்சிருக்கேன் நிறைய. ரைட் ஆக்சுவலி. அண்ட் சம்டைம்ஸ் எனக்கே அது கொஞ்சம் மண்டேனாக இருக்குமோ அப்படின்றனால தான் கொலாபரேஷன்ஸ் வித் அதர் ரைட்டர்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். சம்திங் லைக் புதுசாக இருக்கும் சார் அது பார்க்கவே. ஆமாம், பட் நிறைய பண்ணியாச்சுல. இன்ஃபேக்ட் இந்த வாய்ஸ் ஓவர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நிறைய இதுவே என் ரைட்டிங்கே வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். பட் என்னை நோக்கி பாயும் தோட்டாவுடைய அந்த அந்த பாதிப்பில் இப்போ டோட்டலாக வேற ஒரு ரைட்டிங் ஸ்டைலுக்குள்ளே போகணும் அப்படின்றது எனக்கும் ஆச்சு. பட் எழுத ஆரம்பிக்கும் மறுபடியும் ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்கும்.
நான் பார்த்த படங்கள்லேயே நிறைய அது இருக்கும். இப்போ குருதி புனல்லாம் வந்து நான் அப்படியே டயலாக் கமல் சாருடைய அந்த ஓப்பனிங் வாய்ஸ் ஓவர் இங்கே எவ்வளோ பேரால் சொல்ல முடியும், எனக்கு அப்படியே அது மைண்டில் இருக்குது. நீதி கேட்கும் ஆராய்ச்சி மணிகள் நாக்கருந்து போய் அழகு பொருட்கள் ஆகிவிட்டன, தீவிரவாதம் பேசி துப்பாக்கி ஏந்திய சில நேர்மையான போராளிகளையும் சுட்டுவிட்டன ஊழல் தீப்பொறிகள், அத்தகைய தீப்பொறிகள் ஒருவன் தான் பத்ரி எனும் பத்ரிநாதன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவரில் படம் ஆரம்பிக்கும். இது வந்து உள்ளே இருக்குது. ஸோ என்னுடைய ரைட்டிங்கும் அந்த அந்த ஸ்டைலில் நிறைய வெஸ்டர்ன் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது அது ஒரு வாய்ஸ் ஓவராக ஃபாரஸ்ட் கம்ப்லாம் பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ஒரு பாதிப்பில் தான் என்னுடைய ரைட்டிங்கும் இருந்துச்சு அப்படின்னு இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு நீங்கள் கேட்கும்போது. இல்லை சார், அது எனக்கு நான் அப்படி தான் எழுதுறேன். ஸோ அதான் சார். ஆல் தி பெஸ்ட். ஐ எம் திட்டுவாங்க, பரவாயில்ல, வாங்கிக்குவீங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். ஆஸ் அ டைரக்டராக ரைட்டர்ஸை ஃபிலிம் மேக்கிங்கில் இன்வால்வ் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? அப்படி பண்ணும்போது ஃப்யூச்சரில் டேரக்டர்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும், கம்மியாகுமா இல்லை எப்படி? சாரி, ரைட்டர்ஸா? யா, ரைட்டர்ஸை ஃபிலிம் மேக்கிங் ஈகோ தான் தெளிவா. நீங்கள் அவன் என்ன எழுதுறது நம்ம தான் அப்படின்னு நினச்சா நம்ம காலி, அப்படி நினச்சாலே நம்ம காலி. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி தாட் ஃபஸ்ட்லேருந்தே இல்லைனா முன்னிலை. நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் விவேக் எழுத சொன்னேன், காக்க அனுராக் கஷ்யப் போனேன், நிறைய ரைட்டர் செல்வராஜ் சார், பட்டுக்கோட்டை பிரபா, நிறைய பேரை நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி ஓகே ஒரு மாதிரி வேறு ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்களேன்னு சொல்லி நம்ம எழுத ஆரம்பிக்கிறதா. ஆனால் அது ஈகோவில் இல்லை. அப்படி இருந்தால் இந்த கொலாபரேஷனும் நடக்காது. ஏன்னா அவரோட ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இப்படி உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஒன்று சொல்லுவார்ல. ஆனால் அதில் ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ரைட்டிங்காகவும் அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது நம்மளுடைய படங்கள் தான் இன்னும் பெட்டர் ஆகும். அது தாட்ஸ் ஓப்பன் அப். நீதானே என் பொண்ணு வந்து ரேஷ்மா என் கூட ஒர்க் பண்ண அவங்க எழுதுனாங்க, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் யாருமே என்கிட்ட வந்து இந்த உமன் நீ தப்பாக எழுதுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அவங்க எழுதுனது. ஸோ இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இட் வில் பி ரைட். தட்ஸ் வே இட் ஷுட் பி அப்படின்னு தோணுது எனக்கு. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். ஐ எம் நாகராஜ். 2001 மின்னலேருந்து உங்கள் ஃபேன் சார். நான் அந்த படத்தை 2001 மார்ச்லேயே பார்க்க ஆரம்பித்தேன். 13 டைம்ஸ் பார்த்தேன். 12 டைம்ஸ் தேவி தேட்ரு, 1 டைம் ஈகா தேட்ரு. ஸோ உங்களோட பிக்கெஸ்ட்டு ஃபேனு எனக்கு இருக்கிற. நான் லாஸ்ட் ஜனவரி மந்த் ராஜீவ் மேன் சாரை மீட் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. நான் அப்போயே அவர்கிட்ட கேட்டிருக்கேன், உங்களோட ஃபிலிம் மேக்கிங் சொல்லிட்டு சாரோட ஃபிலிம் மேக்கிங் சரி நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் படம். அந்த ஒரு சாங்ஸாக இருக்கும், ஒரு அந்த லிரிக்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், இன்னும் மெயினாக படமே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற மாரி. ஏன்னா நான் 2001 போது ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்னை வரைக்கும் உங்களோட ஃபேனாக இருக்குன்னா மெயின் அந்த கலர்ஃபுல் தான் சார். உங்களுக்கு அது எதுலேருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து சார்? அதுதான் என்னோட. இல்லை சார்ட்ருந்து நான் நிறைய நான் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய பேச மாட்டேன். பட் ஒரு ஷார்ட் நமக்கு நல்லா வரணும்னா நம்ம இறங்கி அதை சொல்லணும். ஒரு 100-150 பேர் நம்ம வந்து ஈகோவாக சொல்ல அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒர்க் கொண்டு வரணுன்றது நான் ராஜீவ் சார்ட்டு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் வந்து பிரபுதேவாக்கே டான்ஸ் சொல்லி கொடுப்பார். ஆக்சுவலாக இறங்கி பண்ணுவார், நான் பார்த்துருக்கேன். நான் யோசித்தேன், என்னடா இப்படி பண்ணுறாரு இந்த ஆள் அப்படின்ட்டு. ஸோ நமக்கே தோணும் ஒரு விஷயம் நல்லா வரணும்னா நம்ம இறங்கி அதை சொல்லலைன்னா அது வராது. நம்ம மைண்டில் இருக்கிற தாட் தானே. ஸோ அந்த விஷயம் நான் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. ஹாய் சார், என்னோட பேர் நேமி. ஐம் அன் ஆக்டர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். இப்போ நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங்க்கு அப்புறம் நிறைய தீசிஸ் கொடுக்குறாங்க ஆக்டர்ஸ்க்கு ப்ரெப் ஆகிறதுக்கு, இல்லை அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெப் கொடுக்குறாங்க, இல்லை அந்த லொக்கேஷனுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்கள ப்ரெப் பண்ணுறாங்க. உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்குது? நீங்கள் சிம்புவெல்லாம் கூட்டு போய் ப்ரெப் கொடுக்க முடியுமா? ஐ திங்க் டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ காக்க ஒர்க் பண்ணும்போது அது நான் ப்ரெப்புன்னு சொல்ல, பட் வீடியோட ஒரு ஃபுல் ரீடிங் ஒன்று பண்ணோம். இது எந்த ஜோனில் இருக்கும், டயலாக் மாடுலேஷன் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த ஃப்ளோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் நம்ம வந்து அந்த படத்துடைய ஃபுல் ஸ்கிரிப்டை வந்து படித்து இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாயாவுடைய டெத் சீக்வன்ஸ்லாம் இப்படி தான் ஹேண்டில் பண்ணோம், அப்புறம் இந்த 4 பேர் எங்களை யாருமே அன்டச்சபிள்னு சொன்னாங்க அப்படின்ற சீன்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேசி பண்ணோம். அந்த டைமில் வந்து ஐ திங்க் சூர்யா வாஸ் a lot more eager to be in something like that. இப்போ they're all they're almost veterans. they know how to be in that space. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ரெப்பாக பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ப்ரெப் எல்லாமே வந்து எங்களுக்கு தான். டீம் வந்து அந்த லொக்கேஷன் போய் வி ஃபிகர் அவுட் ஷார்ட்ஸ் எப்படி பண்ணுவேன். அண்ட் என்னுடைய ரைட்டிங்கில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு இந்த சீனை எப்படி இந்த ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுவார், இவங்கள்ட்ட எப்படி நம்ம இப்போ வெந்த தனி கார்டு வாஸ் யூஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அது வந்து என்னுடைய ஒரு களம் இல்லாமல் வேற ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜோன் எடுத்து நான் பண்ணேன். ஸோ அங்கே வந்து அப்புக்குட்டி மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் நிறைய பேசினோம். நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், உங்களுடைய பாஷை எப்படி இருக்குன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லி அதை கிராப் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அப்படி பண்ணுவோம். ஸோ இட் டசன்ட் ஹேப்பன் ஆல்வேஸ், பட் பண்ணால் நல்லாயிருக்கும்.
பட் ஒரு ஆக்டரா அப்படின்னு என்ன நீங்கள் பார்த்து அந்த கேள்வி நீங்கள் கேட்க வேண்டாம். ஐ டோன்ட் திங்க் ஆஃப் மை செல்ஃப் as an actor. அது சும்மா அப்படியே வர்றது தான். ஓகே ஷூர். ஹாய் சார், ஐம் ஆகாஷ். ஆக்சுவலாக வெற்றிமாறன் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஜிவிஎம் வரதுக்கு முன்னாடி பிக்சரைசேஷன் ஒரு மாதிரி இருந்துச்சு, அவர் வந்ததுக்கப்புறம் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் அவங்களோட படத்தில் சாங்ஸ்லாம் வந்து அவர் ஸ்டைல்லே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொன்னார். இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னாலுமே என்னால் அந்த உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து என்னால் வெளியே வர முடியல. எதை பார்த்து உங்களுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு? இப்போ நான் வந்து எதை பார்த்து என் ஸ்டைலில் நான் அப்படி ஒன்று பண்ணலாம், அப்படி நீ இதை பண்ணுப்பா, இந்த மாதிரி நீ யோசின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் அதை சொல்லுங்கள் சார். இல்லை, நான் பதில் சொல்லணும்னா அது கொஞ்சம் ஏற்கனவே சொன்ன போரிங்கான விஷயமா தான் இருக்கும் உங்களுக்கு. நான் மணி சார், ராஜ் கபூர், குருதத் இந்த மாதிரி படங்கள் பார்த்து வறுமை நிறம் சிவப்பு பாலச்சந்திர சார் படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நிறைய வாட்டி அந்த படம் டிவியில் நான் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் இருக்கிற ஒரு 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 லிரிக்கலாக ஒரு சொன்ன ஒரு விஷயமும், அவங்க அந்த பாவர்ட்டிக்குள்ளே அவங்க 2 பேருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் / லவ் வந்து நான் ரொம்ப பாதிச்சது எனக்கு. ஸோ அதுலேருந்தெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸாக இன்ஸ்பயர் ஆகி தான் நான் என்னுடைய ரைட்டிங் இருக்கும். ப்ளஸ் என்னுடைய லைஃப்பில் அவ்வளோ லவ் ஸ்டோரி இருக்கான்னு ஒன்று நீங்கள் கேட்கக்கூடாது. பட் அப்படி அந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்னுடைய ரைட்டிங் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் உங்களுக்குன்னு வரும். உங்களை சுற்றி உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் பார்த்த அனுபவங்கள், நீங்கள் படித்த புஸ்தகத்திலேருந்து, நீங்கள் பார்த்த படங்கள்லேருந்து ஒன்று வரும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து பண்ணிங்கனாலே ஒரு 5 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய பிராண்ட் என்ன, உங்களுடைய ஸ்டைல் என்னன்றது ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அது வரைக்கும் நமக்கு அது தெரியாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஹாய் சார், திஸ் இஸ் அருண் பிரசாத் சார். நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். எனக்கு ஒரே ஒரு கொஷின் தான் சார் இருக்குது. லைக் என்னோட சைல்டுஹுட்லேருந்தே அந்த ஒரு சாங், அந்த ஃப்ளூட், அந்த மின்னலையில் இருக்க அந்த ஃப்ளூட், அது ஓடிட்டே இருக்கும். இப்போ வரைக்குமே அது என்னோட ரொம்ப கேப்சர் பண்ண ஒரு மொமெண்ட்டு. ஸோ நான் ரீசெண்டாக பேடியோட இன்டர்வியூ, நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து மியூசிக் வந்து நீங்கள் அவர்கிட்ட எப்படி உங்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் லிரிசிஸ்ட் கிட்ட எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்ற ஒரு கொஷின் வரப்போ நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அவங்க என்ன டியூன் கொடுக்குறாங்களோ நான் அந்த டியூனை அக்செப்ட் பண்ணிப்பேன், ஃபஸ்ட் இதுலேயே எனக்கு ஓகே ஆயிரும். ஆக்சுவலி நீங்கள் ஃபஸ்ட்டு இது டியூன் ஓகே பண்ணுறது எல்லாமே சார்ட் பஸ்டர்ஸ். ஏஒஎம்ல ஆரம்பித்து ரஹ்மான் சாரோட அந்த வினய் தாண்டியோட இன்னொரு ட்ரிவியா என்னன்னா, யூ ஆல்ரெடி செட் தட் அந்த மூவியில் வந்து அந்த சிம்பு வந்து அவங்க த்ரிஷா பார்க்க போகிறப்போ அந்த நைட்டில் வர சீக்வன்ஸில் ஒரு சாங் வந்து அவங்க 2 பேரும் உங்களுக்கு பண்ண ஒரு சர்ப்ரைஸ் சாங் மாதிரி சொன்னீங்க. இது ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து டேரக்டரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது எல்லா டேரக்டர்ஸ்க்கும் அவ்வளோ கொடுத்து வச்சதில்லை. பட் உங்களுக்கு அது நடந்திருக்கு. அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி இன்புட் கொடுத்தீங்க அந்த கொஷின், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணப்போ கூட எனக்கு அது கரெக்டாக ரிசீவ் ஆகலை. அதை மெயினாக இது இன்டென்ஷனாக இதை கேட்கணுக்காகவே இந்த செஷன் அட்டன் பண்ணேன். நீங்கள் கொடுக்குற இன்புட் அண்ட் அந்த எப்படி அந்த டியூன்குள்ளே, டியூனை விடுங்க, அந்த ஜோன்குள்ளே எப்படி வராங்க, அந்த மைண்ட் செட்குள்ளே எப்படி வராங்க, உங்கள் வேர்ல்டுக்குள்ள உங்களை எப்படி கூட்டு வரீங்க? இதையும் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, அந்த ஸ்கிரிப்டில் அந்த சாங்குடைய ரைட்டிங் இருக்கும். அந்த சாங்கோட லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு எனக்காக நான் அதை இங்கிலீஷில் நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிடுவேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச தமிழில் அது கொஞ்சம் என்னுடைய ஃபீல்டில் இந்த இடத்துல லிரிக்கலாக இந்த கதையை முன்னுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது ஸ்கிரிப்டாக அது எழுதியிருக்கும். வெறும்னே இங்கே வந்து ஒரு லவ் சாங், இங்கே வந்து ஒரு அஞ்சலை மாதிரி ஒரு சாங் அப்படின்னு எழுதுறதே இல்லை. அதோடைய மூட், அந்த ஹீரோவுடைய ஃபீல், இல்லை அந்த ஹீரோயினுடைய மூமெண்ட்ஸ் என்ன, அது லிரிக்கலாக எப்படி இருக்கலாம், ப்ளஸ் அந்த மியூசிக் என்ன ஜானரில் இருக்கலான்றது நான் எனக்காக ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிட்டு, அதுக்கப்புறம் யார் மியூசிக் டைரக்டரோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு டிஸ்கஷன் நடக்கும். ஐ பீன் லக்கி, ஐ ஒர்க் வித் ராஜா சார் ஆல்சோ. அங்கேயும் கிட்டத்தட்ட அவர் வந்து நீ சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours to 2 hours நான் வந்து அந்த சீன் பற்றி நான் பேசுவேன். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவருடைய ஸ்டைலில் அந்த ஹார்மோனியமில் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ரஹ்மான் சாரும் அவருடைய ஸ்டுடியோவில் நிறைய பேசுவோம். ஹாரிஸ் இன்னும் நிறைய பேசுவோம். ஹாரிஸ் வந்து அந்த கீபோர்டில் கை வைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 12 hours ஆகும் ஃபஸ்ட்டு டிஸ்கஷனுக்கு அப்புறம். ரஹ்மான் சார் வந்து ஒரு 3 to 4 hours அப்புறம் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இல்லை அந்த சாங் கேட்டுட்டு, அந்த மூடு கேட்டுட்டு என்கிட்ட ஒன்று இருக்குது நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த தள்ளி போகாதையோட லூப் மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ப்ளே பண்ணார். நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லி இந்த ஆக்சிடென்ட்டில் நடக்கிற ஒரு சாங் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். நான் உங்கள்கிட்ட அவ்வளோ சொல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 hours அந்த சாங் டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்னை வர வச்சு ஒரு லூப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் கேளுங்கன்னு சொல்லி, நான் தள்ளி போகாதையில் ஒரு லூப் வந்துட்டே இருக்கும்ல, அதை எனக்கு ஃபுல்லாக ப்ளே பண்ணார். இதில் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் அவங்க எது கொடுத்தாலும் ஓகேன்ற மாதிரி நான் சொல்ல, ஐ பீன் லக்கி தட் இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட வர ஃபஸ்ட் டியூன் எனக்கு ஓகே ஆயிருக்கு. அண்ட் தட்ஸ் ஆல்வேஸ் பீன் பியூட்டிஃபுல் ஃபார் மீ. அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்போதுமே எனக்கு அது பிடிச்சி தான் நான் அதை வாங்கியிருக்கேன். அண்ட் ஐ ஹேட் த குட் ஃபார்ச்சூன் ஒர்க்கிங் வித் பீப்புள் லைக் தாமரை, டு a large extent, கார்கி ஹியர் அண்ட் தேர். அண்ட் தாமரை இந்த இங்கிலீஷ் லிரிக்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மீட்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு தமிழ் நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு கொடுப்பாங்க. மியூசிக் டைரக்டரும் உட்காந்து தான் அந்த லிரிக்ஸ் நாங்கள் பிக் பண்ணுவோம். கதையும் இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த சாங்க்கு உண்டான ஒரு சவுண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஐ ஆல்சோ லேர்ன்ட் அ லாட் இன்
in this 20 years. I think almost 85 songs we've made, and they're all like very popular songs. And I'm really happy to say that here, actually. Yeah, outing kelunga, please. Yeah. Hi sir, I'm Jagan. Yeah. I'm an aspiring filmmaker. ஸோ ஒரு ஃபில்ம்மேக்கராக டெக்னீஷியனாக ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் கிட்ட இருந்தோம், லைக் மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், ஆக்டர்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் பெஸ்ட்டை வந்து உங்களோட படங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. ஒன்லி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் லைக் யூ டூ திஸ். ஸோ வாட்ஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் தட்? I think the கதை சொல்லி அந்த மூடெலாம் டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் I let them be. நம்ம போய் நம்மளுடைய ஒர்க் I know what I want from them. Like you can ask Siddhartha, I completely give it to them. இதுதான் மூட் எனக்கு. ஸோ ஃப்ரம் த லென்சிங் டு த லைட் டு எவ்ரி திங் இஸ் தேர். நான் போய் என்னைக்காவது சித்தார்த்தத்தை எனக்கு இங்கே இந்த லென்ஸ் வேணும் நான் சொன்னதே கிடையாது. I don't work like that. And that's why I believe in a few people. நான் ஃபஸ்ட்டு பேசிட்டு எனக்கு ஒரு வைப் செட் ஆகுதா அப்படின்னு பார்ப்பேன். நம்ம கதையுடைய ஜோன் அவங்க உள்ளே வந்துட்டாங்களா, என்னுடைய ஜோனுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு பார்ப்பேன். அது சில பேரோட இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணவங்களோட அது நடந்திருக்கு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் அதை பார்ப்பேன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆன் த செட்ஸ். அதுக்கப்புறம் ஐ வெயிட் டு see what they give me. From costumes to music to cinematography to art direction, it's given to them. And then அவங்க கொடுக்குறது அப்படியே வாங்கிட்டு உள்ளே போயிடும். வெரி ரேர்லி இல்லை இது வேண்டாம் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். I've been fortunate to work with good people like that. Yeah. ஹலோ சார், ஐம் சஞ்சீவ். ஆக்சுவலி பிஃபோர் மை கொஸ்டின் ஒரு சின்ன மொமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுது. லைக் என்னென்னா, ஃபிலிம் மேக்கராக அஸ்பயர் ஆகணும் அப்படின்ற ஆரம்பிச்சது எனக்கு எப்போனா வினய் தாண்டவராயா படத்துலேருந்து தான். என்னோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம். ஷீ இன்ட்ரடியூஸ் மீ டு தட் ஃபிலிம். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் பிஃபோர் தட் ஆக்சுவலி நான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஆசைப்பட்டிருக்காங்க. லேட்டர் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சிம்புவெல்லாம் பிடிக்காது, பட் வினய் தாண்டவராயா கார்த்திகை ரொம்ப பிடிக்கும். ஏன் அவங்களுக்கு அந்த கார்த்திக் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு ரொம்ப யோசிக்கும் போது தான் என்னோட பேரண்ட்ஸ் தான் என்னோட ஃபஸ்ட் ஆடியன்ஸ். லைக் எல்லா ஃபிலிம்ஸும் என் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கும் சரி, அவங்களுக்கு ஏன் கார்த்திகை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் யோசிக்கும் போது தான் ஐ கெட் டு நோ தட் ஒரு டேரக்டர் அவங்க தான் அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐ கேம் டு நோ கௌதம் வாசுதேவ் மேனன் சார் அண்ட் உங்களோட ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். எவ்ரி ஃபிலிம்ஸ் ஹேஸ் தட் எசன்ஸ் ஆஃப் யூ. உங்களோட எசன்ஸ் அந்த கேரக்டரில் இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதை பார்த்து தான் நான் இப்போ ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டுன்றது உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணணும்னு. ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் திஸ் மொமெண்ட் ஃபார் அ லாங் இயர் சார். அண்ட் மை கொஸ்டின் இஸ் ஆக்சுவலி, இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃபேண்டசி உங்கள் படத்தில் பார்க்குற லவ் இந்த ஜென்ரேஷனில் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. லைக் நிறைய மொபைல் ஃபோன் ஓவர் த ஃபோன் நிறைய லவ் ட்ராவல் ஆகுது. லைக் லாங் டிஸ்டன்ஸை தாண்டி நம்ம இங்கே சரௌண்டிங்கில் இருக்கவங்களே நிறைய பேர் ஓவர் த ஃபோனில் லவ் பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. ஈவன் மீ, என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பும் அது அப்படி தான் இருந்துச்சு. லைக் அதில் சில இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ் இருந்தாலும் எப்படி நம்ம அதை லைவ்லியாக நம்மளோட மொமெண்ட்டில் கன்வே பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. லைக் இது நீங்கள் ஃபேஸ் பண்ணால் உங்களுக்கு அது எப்படி தெரியும்? லைக் நம்ம அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்லை we have to find some interesting love to film அப்படின்னு தோணுது. நீங்கள் பண்ணுறது தான் இன்றைக்கி படத்தில் காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போது அவர் எழுதின ஸ்கிரிப்டில் ஒரு டயலாக் இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் சொல்லுவார், இப்போல்லாம் லவ் ஸ்டோரியெல்லாம் எங்கேம்மா யாருமா பார்க்குறா? அந்த காலத்தில் லவ் ஸ்டோரி வந்து யாருக்கும் அமையல, அதனால தியேட்டரில் போய் பார்த்தாங்க. இப்போ தான் மொபைல் ஃபோன்லேயே ஓடுது அப்படின்னு எழுதியிருக்கோம். அவர் தான் எழுதினார். அதனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது தான் ஃபில்ம் மேக்கர்ஸ் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ திங்க் லவ் பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் யூஸ் த வேர்ட், அந்த ஓல்ட் ஃபேஷன் ஓல்ட் வேர்ல்ட் லவ் வில் ஆல்வேஸ் ரிமைன். when two people see each other, அந்த ஒரு ஜோன் இருக்குல்ல, அது வந்து காலகாலத்துலேருந்து அது நடந்துட்டு தான் இருக்குது. மொபைல் ஃபோனால் அது மாறாது அப்படின்னு நான் தோணும். அவ்வளோ சவுண்டாக. Please, we have a screening at 2:15. We have to stick to schedule. If you have a last question from you, please. Yeah. See, this question answer can go on till tomorrow morning. Okay. Yeah. ஒரே டைம் 2 கேள்வி கேட்டுருங்க. சார், ரைட்டிங் ரிலேட்டடாக தான் ஃபர்ஸ்ட் வந்து யார் கூடலாம் எந்த லைக் பர்டிகுலர் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எதெல்லாம் வந்து நம்ம கொலாபரேட் பண்ணலாம், எதெல்லாம் நம்ம லைக் இண்டிவிஜுவலாக எழுதலாம். ஏன்னா நீங்கள் ரெண்டுமே பண்ணியிருக்கீங்க. நம்ம ஹாலிவுட் ஃபிலிம்ஸோ இல்லை லைக் வேர்ல்ட் சினிமா பார்க்கும்போதோ சில ரைட்டர்ஸ் வந்து அதில் இண்டிவிஜுவலாக பண்ணி பெஸ்ட் ஃபிலிம்ஸும் வந்திருக்கு, கொலாபரேட் பண்ணதும் இருந்திருக்கு. எந்தெந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து லைக் பெஸ்ட் டு சூஸ்? இல்லை, இங்கே எப்படி இப்போ ஒர்க் ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் ரைட்டர் ஆர் நியூ ரைட்டர் ஆல்சோ கம்ஸ் வித் அன் ஐடியா ஒரு ஸ்கிரிப்ட் டு அ ஃபில்ம் மேக்கர்.
அது நமக்கு கிராப் ஆச்சு, நம்ம உடனே அதில் ஒர்க் பண்ணி. இப்போ ஜெயமோகன் சார் வந்து என்கிட்ட வினித் கார்டுடைய ஐடியா எனக்கு சொன்னார். நான் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலான்னு இருக்கும்போது இந்த ஐடியா வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, இதை டெவலப் பண்ணலாம். அந்த ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங், அந்த முத்து கன் எடுத்துகிட்டு போவான்ல, அவ்வளோதான் என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் நான் கேட்டு தான் அதை வந்து ஒரு ஃபுல் கதையாக அவர் டெவலப் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இப்போ என் மைண்டில் வந்து ஒரு ஊரில் இருக்கிற ஒரு மணி லெண்டிங், ஒரு மணி லாண்ட்ரிங் மாஃபியா கதைனா நான் ஜெயமோகன் சார்ட்ட அதை எடுத்துகிட்டு போவேன். எனக்கு தெரியும் யார்கிட்ட கொலாபரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுவே ஒரு தப்பான விஷயம் தான். அதை சுதீட்டு தான் நான் எடுத்துகிட்டு போகணும் ஆக்சுவலாக அடுத்தது. ஸோ ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் ஆல். அவர் கேட்டுட்டோம். உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ், ஆக்டர்ஸ்க்காக நீங்க ஒன்னில மிஸ்டேக்ஸ் வச்சு கற்றுக்கிறதோ இல்லை இண்டஸ்ட்ரியில் கற்றுக்கிறதோ ஏதாச்சும் ஒரு அட்வைஸ். ஆல்சோ உங்கள் ஏடி, உங்களுக்கு அப்கமிங்காக ஏடிஸ் வராங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, இல்லை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏடிஸ் சூஸ் பண்ணுறீங்க? ஏடிஸ் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டீம்ஸில் வந்து டிவைட் பண்ணுவாங்க, நீ இந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. ஐ திங்க் பீப்புள் ஒர்க் மீ நோ. என்னுடைய இதில் அந்த டிவிஷனே கிடையாது. எவ்ரிபடி ஷுட் பி இன்வால்வ் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். இப்போ ஒரு காஸ்டியூம் சம்மந்தமாக ஒரு விஷயம் கேட்டால் அது என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு பார்ப்பேன். அண்ட் தே ஷுட் பி ரைட்டர்ஸ் ஆல்சோ. அவங்களுக்கு அந்த லாங்குவேஜும் தெரியணும். தே ஷுட் பி ஏபிள் டு ரைட் அண்ட் டேக் அ ஸ்க்ரீன் பிளே ஃபார்வர்ட். அண்ட் தே ஷுட் பி ஒரு டீம் பிளேயராக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா டீமுக்குள்ள நிறைய டைனமிக்ஸ் இருக்கும். அது ஒரு 10 daysலேயே ஈகோவில் அவங்க நிறைய பேர் விட்டு போயிடுவாங்களாம், வேறு பார்த்துருக்கேன். ஸோ ஒரு டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்றது அதெல்லாம் இருந்தது. மிஸ்டேக்ஸ்னால் எல்லாமே மிஸ்டேக் தான் தலைவா. எல்லா படமும் மிஸ்டேக் தான். அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது தான். இப்போ நான் ரீவிசிட் பண்ணுறதே இல்லை. பிகாஸ் ஐ நோ அந்த ஷார்ட் டிவிஷனாகவும் மேக்கிங்காகவும் வேறு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. காக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 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 பட்ஜெட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணதுனால சில விஷயங்கள் என்னால் பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சு. அதை நான் பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ துருவ நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு நான் ஒர்க் பண்ணியிருக்கணும், விதவுட் லீவிங் இட் டு a few people அப்படின்னு எனக்கு தோணுது. இதுதான் விஷயம். ஸோ எவ்ரிதிங் இஸ் அ லேர்னிங். எவ்ரி டே இஸ் அ லேர்னிங். தட்ஸ் த ட்ரூத். தேங்க்யூ.